ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐடி. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய இது ஒரு சிறப்பு பயிற்சி. இந்த புத்தாண்டுல 2025 பிறந்ததுக்கு அப்புறம் முதல் பயிற்சி முக நண்பர்களுக்காக இன்னைக்கு ஒரு பிரத்யேகமான பயிற்சி, ஒரு அவசியமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி இந்த புதிய வருஷத்தினுடைய அந்த பயிற்சி தலைப்பே பார்த்தீங்கன்னா நியூ இயர், புத்தாண்டு. போஸ்டரை பார்த்துருப்பீங்க. எ நியூ இயர், எ நியூ ஸ்டார்ட், புதிய தொடக்கம் அண்ட் வே டு கோ. இந்த புதிய தொடக்கம் ஏற்படுத்தி இந்த புதிய தொடக்கத்தில் நம்ம ஒரு புதிய பாதையை நோக்கி எப்படி பயணிக்க போகிறோம், ஏன்னா நம்ம இந்த முகவாண்மை துறையில் நம்ம செய்யக்கூடிய இந்த தொழிலில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும், எப்படி ஜெயிக்கிறது, இந்த வருஷம் எப்படி சாதிக்கிறது, நம்மளோட வெற்றியை நம்மளோட இலக்கையை நாமளே உடைத்து அடுத்தடுத்த இலக்குகளை அடுத்தடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி மேலே போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷங்களும் மாறிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த வருஷம் நம்பர்ஸ் மாறிட்டே தான் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பயிற்சி உன்னிப்பாக கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கடைசியில் நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுடைய இந்த புத்தாண்டு, இந்த புதிய வருடத்துல உங்களுடைய புது வணிகங்கள் எப்படி இருக்கணுங்கிறது அந்த முழுக்க முழுக்க அதை நோக்கி தான் இன்னைக்கு இந்த பயிற்சியை நண்பர்களே. ஆகையால் கூர்மையா பயிற்சியை கவனிங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஸோ பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, ஒரு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக, ஒரு உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆண்டாக, உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும், வருமானத்தில் வளர்ச்சியும், வாழ்க்கையில் வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக, ஒரு சாதனையை புரியக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பயிற்சி இன்னைக்கு நம்ம துவங்குறோம். நண்பர்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம 2024 25 வருஷங்கள் மாறுது. ஆனால் நாம் என்ன மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இஃப் யூ சேஞ்ச் நத்திங், நத்திங் வில் சேஞ்ச். அதான் நான் இன்னைக்கு ஒரு கோட் கூட என்னோட ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன். இஃப் யூ சேஞ்ச் நத்திங், நீங்கள் உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்கல அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் மாறாது. பிடிச்ச அருமையான கோட் அது. அப்போ நாம் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போகும்போது கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் நம்மளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகிறது, கடந்த வருஷம் நம்ம சரியா செயல்படலாம், இந்த வருஷம் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படணும். ஏன்னா நம்மளோட செயல்களே நமக்கு வெற்றியை தரும். நம்மளோட செயல்கள் தான் நமக்கு முன்னேற்றத்தை தரும். அப்ப நம்மளோட எல்லாமே நம்மளோட அடிப்படையே நம்ம செயல்களை நோக்கி தான் இருக்கு. நம்ம செயல்கள் தான் எல்லாமே. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்படுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கு. அப்போ நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. இது என்ன ஒரு விஷயம் தான், நிறைய பேர் மனசு விட்டுறாங்க. அப்படி மனசு விடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த வளர்ச்சி இல்லை அப்படிங்கும் போது அந்த வளர்ச்சி இல்லாததுக்கான காரணத்தை மற்றவங்க மேலேயோ, கால சூழ்நிலை மேலேயோ, மற்றவங்க மேலேயோ நம்ம அந்த காரணத்தை நம்ம அவங்க மேல சுமத்திட்டு நம்ம தப்பிக்கிறோம் சில நேரங்கள். அப்படி கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சி நம்ம கையில தான். நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கையில தான். நம்ம வளர்ச்சி மற்றவங்க கையில இல்லை. மற்றவங்க நமக்கு பிசினஸ் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வளர்ச்சியை நோக்கி நாம் அதற்கான சரியான முறையில பயணம் செய்யறோமா அப்படிங்கிறத நீங்க முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா கடவுள் ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாரையும் படைக்கிறாங்க. இவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்க கூடாதுன்னு அப்படி கடவுள் படைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுத்து, எல்லா சக்திகளையும் கொடுத்து கடவுள் எல்லா விதமான விஷயங்கள் நமக்கு எல்லா சகல அம்சங்களும் கொடுத்து தான் படைக்கிறார். ஆனா நாம நம்மளுடைய நோக்கம், நம்ம பிறந்ததோட நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க, அதை நோக்கி பயணம் செய்யறாங்க, எவ்வளவு சிரமம் வந்தாலும் விடாம பயணிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க, பயணத்தை துவங்குறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் தூரம் பயணிக்கும் போதே ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும்போது விலகிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மனசுதான், நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாமே. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி வெற்றியும் தோல்வியும் பிறர் தரர் வாரா. வெற்றி தோல்வி நம்ம கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க நினைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா தோல்வி அப்படிங்கிறத நம்ம தழுவிடணும். அப்ப இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா பிறந்திருக்கு 2025, எனக்கு தேதி பார்த்தீங்கன்னா 7 தேதி ஆயிடுச்சு. ஸோ கடந்த வருஷத்துல எவ்வளவு உங்களுக்கு அனுபவங்கள், அதுல நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், கெட்ட அனுபவங்கள் இருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். அப்ப அதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்பவுமே ஒரு விஷயம் மறந்துல வச்சுக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், இந்த கோட்பாடு எப்போ இருக்கணும். பழசையே நம்ம பிடிச்சிட்டு இருந்தா நம்ம பிரசன்ட் அனுபவிக்க முடியாது, பிரசன்ட்ல எதுவும் சாதிக்க முடியாது.
அந்த தேதி போயாச்சு. அந்த கேலண்டர்ல அந்த தேதி கிழிச்சாச்சு. அந்த மாசம் போயாச்சு. அந்த வருஷம் போயாச்சு. அந்த நாளும் போயாச்சு. இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டுல நாம என்ன செய்ய போறோம்? ஏன்னா இந்த முகாண்மை துறை, நீங்க இந்த முகாண்மை தொழிலை எடுத்ததோட நோக்கம் சம்பாதிக்கிறது. அடிப்படை விஷயமே பாத்தீங்கன்னா சேவை அப்படிங்கிறது செகண்டரி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்படிங்கிறது வருமானம் தான். எனக்கு ஒரு வருமானம் வேணும். அதுல பார்ட் டைம் ஏஜென்டா இருக்கலாம், ஃபுல் டைம் ஏஜென்டா இருக்கலாம், சீனியர் ஏஜென்ட்ஸா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அடிப்படை என்ன? ஒரு தொழிலை செய்யறோம் அப்படின்னா அந்த தொழிலை நம்ம செய்யக்கூடிய அர்த்தம் என்ன? அந்த தொழில நம்ம நல்லபடியாக வளர்ச்சி, நல்ல தொழிலை நல்லா பண்ணணும். அதன் மூலியமா நம்ம நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த வருமானத்தை அடி வச்சுதான் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். நம்ம குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நம்ம குடும்பத்தோட எதிர்காலம், நம்மளோட எதிர்காலம் அத்தனையும் நம்ம அதுல தான் பார்க்க முடியும். அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன செய்யப்போம், அதுதான் முதல்ல தீர்மானிக்கணும். பழசு போனது நீங்க இனிமே அதை மறந்துடணும். அது இனிமேல் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. ஒரு சிலர் எம்டிஐடி முடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு என்னோட பாராட்டுதல்கள். கொஞ்சம் பேர் எம்டிஐடி முடிக்க முடியாம கடைசி நேரத்தில் விட்டு போயிருக்கலாம். அவங்க மனம் தளரக்கூடாது. மனம் தளரவிடலாம். சரி, கடந்த வருஷம் போயிடுச்சு, இந்த வருஷம் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா கடந்த வருஷம் நம்ம நிறைய பாடங்கள் கத்திருப்போம். கடந்த வருஷங்கள் நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கல அப்படின்னா அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? அந்த விஷயம் எதனால அந்த ஒரு வெற்றி என்னால் அடைய முடியல, எதனால சில விஷயங்கள் என்னால சாதிக்க முடியல, எதனால என்னால இந்த எம்டிஐடி அடைய முடியல அப்படின்னு சிந்திக்கும் போது என்னன்னா நமக்கு நிறைய அந்த நாம செஞ்ச அந்த விஷயங்கள்ல சில பாடங்கள் நம்ம கத்திருப்போம். ஸோ அந்த பாடங்களே அனுபவம். நமக்கு அந்த அனுபவமே மிகப்பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் அந்த தவறுகளை செய்யாம பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 ஜனவரியில இருந்து நாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டெடிகேட்டடா அர்ப்பணிப்போட முழு ஈடுபாட்டோட நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 உங்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவும் அமையும். ஒரு தொழில் வளர்ச்சிகரமான ஆண்டாகவும், வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகர ஆண்டாகவும் அமையும் நண்பர்கள். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் அதுக்கு என்ன செய்யணும்? சரி, இப்பெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்றீங்க சார். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கான சில வழிமுறைகளை சொல்றேன். அந்த வழிமுறைகளை நீங்க சிந்திச்சா போதும். ஏன்னா தவறு செய்யாதவங்க இல்லை, அது நமக்கு தவறுன்னு தெரிஞ்சு செய்யறது இல்லை. நம்ம ஏதோ ஒரு நேரத்துல நாமளா செய்யக்கூடிய விஷயம் அது நமக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். அது நம்ம செய்து தவறாக இருக்கும். அதனால அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால என்ன, நம்மளோட வளர்ச்சியை நிறைய தடை பண்ணியிருக்கோம். ஸோ இனிமே அது நடக்கக்கூடாதுன்னா சரி, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 நான் என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த சரியான ஒரு பாதையை, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தி அந்த பாதை வழியாக நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா மனம் தளராமல் பயணிக்கும் போது, விடாமுயற்சியோட பயணிக்கும் போது உங்க அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க பயிற்சி நம்ம துவங்குறோம். முதல் விஷயம், ஹேவ் யூ ஃபிக்ஸ்ட் யுவர் கோல் ஃபார் 2025? பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025க்காக உங்களோட இலக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்லயும் இலக்கு இருக்கு, பிசினஸ் லைஃப்லயும் இலக்கு. நம்ம பிசினஸ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி, வருஷம் எம்டிஐடி பண்றோம் அப்படிங்கிறது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வருஷம் எம்டிஐடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நண்பர்கள், வருஷம் எம்டிஐடிங் போது நம்ம வருமானத்துல ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லையா? வருஷம் ஒரு எம்டிஐடி பண்றோம், அதுக்கு உண்டான வருமானம் தான் கிடைக்குது இல்லையா? ரினிவல் விட்டுருங்க. ஆனா வருஷம் அந்த இலக்கு 10 லட்சம் 10 லட்சம் அதை தான் சம்பாதிக்கிறோம். அப்போ நம்ம ஒரே ஒரே ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு வகுப்பறையில ஒரே படிப்பு ஒரே சிலபஸா படிச்சுட்டு இருக்கோம் தான். அப்போ ஏற்கனவே எம்டிஆர்டி தொடர்ந்து பண்றவங்க இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு டபுள் எம்டிஆர்டி அல்லது சிஓடியாவது பண்ணணும். ஏற்கனவே நான் சிஓடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து உங்க இலக்கு நீங்க விட உங்க அதிகப்படியான இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி பழைய இலக்கை விட அதிகமா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிஓடி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ முதல்ல உங்ககிட்ட நோட் புக் பேனா இருந்தா எழுதுங்க. இல்லைன்னா நான் நோட் புக் பேனா எடுத்து வைக்கல சார் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க போன்லயாவது ஒரு நோட்ல ஒரு மெசேஜ்ல எழுதி வைங்க. மை கோல் இஸ் எம்டிஆர்டி, மை கோல் இஸ் சிஓடி, மை கோல் இஸ் டிஓடி. எழுதுங்க. உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க கோலை கண்டிப்பா நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. நண்பர்களே, இலக்கை ஃபிக்ஸ் பண்ணாம எதுவுமே அது வரணும் அப்படின்னா வரதும் போது அது இலக்கே இல்லை. அப்ப அந்த 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 தொழில் அந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பயணம் எங்க நமக்கு அந்த டெஸ்டினேஷனே தெரியாது, எங்க போறோங்கிறதே தெரியாம நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ உங்க இலக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த நாள், இந்த 7/1/2025 இந்த நேரம் சரியா மணி 7:15 என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க நண்பர்களே. ஏன்னா உங்க இலக்கை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இலக்கை நோக்கி நீங்க தான் பயணம். ஏன்னா உங்களுக்காக மற்ற யாருமே இலக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மற்றவங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா கூட அந்த நீங்க செஞ்சா மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும். நீங்க அதற்காக அர்ப்பணிச்சு அந்த வேலையை செஞ்சாதான் இலக்கு அடைய முடியும். உங்களுக்காக இன்னொருத்தர் வேலை செய்ய முடியாது. அப்போ உங்க இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. உங்க கோல் என்ன, வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு எழுதுங்க. முதல்ல என்னோட கோல்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா என்னோட இலக்கு என்ன இந்த வருஷத்துக்கு, இந்த 2025 என்னோட இலக்கு என்ன சார்? நான் எம்டிஐடி சார், இது வரைக்கும் எம்டிஐடி பண்ணல. எம்டிஐடி சார், நான் தொடர்ந்து எம்டிஐடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் டபுள் எம்டிஐடி சார். நான் இல்லைன்னா சிஓடி சார். நான் ஆல்ரெடி சிஓடி பண்ணிட்டேன் சார். நான் டிஓடி சார். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா நீங்க என்னென்ன சாதிச்சிருக்கீங்க எனக்கு இண்டிவிஜுவலா தெரியாது இல்லையா?
அதனால நிறைய புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க அந்த பயிற்சியில. ஸோ உங்க இலக்கு என்னங்கிறது முதல்ல தீர்மானம் பண்ணி அந்த இலக்கை எழுதுங்க. நம்ம இலக்கை கண்டிப்பாக எழுதுங்க. அந்த இலக்கை நீங்க கண்டிப்பா எழுதுனா மட்டும்தான் தினசரி அந்த இலக்கு உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். என்னோட இலக்கு இதுதான். உங்க டைரியே வச்சிருங்களா, டைரியில 1ஆம் தேதி டேட் எழுதி, இந்த 7ஆம் தேதி எடுத்து என்னோட மை கோல் ஃபார் 2025 எம்டிஆர்டி. இது வந்து பிசினஸ் கோல். உங்க பர்சனல் கோல் என்ன? இந்த வருஷம் நான் வந்து எனக்கு ஒரு லோன் இருக்கு, அந்த லோன் அடைச்சிடணும். இல்லை இந்த வருஷம் நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கணும். இந்த வருஷம் என்னோட பையனை ஸ்கூல்ல சேர்த்தணும், பையனை காலேஜில் சேர்த்தணும், பொண்ணுக்காக இவ்வளோ நகை வாங்கி வைக்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு வீடு 2 வருஷத்துல வாங்கணும். ஏதோ ஒரு உங்க பர்சனல் லைஃப் உள்ள இலக்கு எழுதுங்க. உங்க பர்சனல் லைஃப்ல என்ன இலக்கு? உங்க பர்சனல் லைஃப்ல என்ன இலக்கு? அந்த இலக்கு எழுதணும். ரெண்டுமே எழுதணும். ஏன்னா ரெண்டுமே 2 ட்ராக், பர்சனல் லைஃப், பிசினஸ் லைஃப். ரெண்டுமே ரெண்டுலயுமே இலக்கு இருக்கு இல்லையா? அப்போ இந்த பர்சனல் லைஃப் இலக்கெல்லாம் எப்படி அடைய முடியும்? பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய இலக்கு அத்தனையும் தேவை பணம். நம்ம பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்குங்க தேவை பணம். நான் என் கடன் அடைக்கணும்னா எனக்கு பணம் வேணும். நான் வீடு வாங்கணும்னா அது பணம் அடிப்படை பணம் ரெடி பண்ணணும். நான் ஒரு கார் வாங்கணும்னா பணம் வேணும். பையனை ஸ்கூலுக்கு காலேஜ் சேர்த்துனா பணம் வேணும். பொண்ணுக்கு நகை வாங்கணும்னா பணம் வேணும். அப்போ அந்த 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 தேவையை எங்க ஏற்படுத்திக்க முடியும்? இங்க உங்க கோலை பிக்ஸ் பண்ணீங்க பர்சனல் லைஃப்னா அதுக்கு உண்டான வருமானத்தை, இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம் உங்களுடைய தொழில், நீங்க செய்யக்கூடிய இந்த முகவாண்மை தொழில். இந்த முகவாண்மை தொழில சம்பாதிச்சா மட்டும்தான் பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய கோல் அத்தனையும் அச்சீவ் பண்ண முடியும். அது முதல்ல வச்சுக்க முடியும். கடன் வாங்கினாலும் திருப்பி கடனை கட்டணும் இல்லையா? அப்ப கடனை கட்டுறதுக்கு பணம் வேணும். அந்த பணம் எங்க இருந்து வருது? நீங்க செய்யக்கூடிய முகவாண்மை தொழில தான். ஸோ உங்க முகவாண்மை தொழில உங்க கோல் என்னன்னு எழுதுங்க. அதே நேரம் உங்க பர்சனல் லைஃப் கோலும் எழுதுங்க. ஏன்னா ஒன்றை சார்ந்தது, ஒண்ணு சார்ந்தது. புரியுதுங்களா? பர்சனல் லைஃப்ல சந்தோஷமா இருந்தா பிசினஸ் லைஃப் சந்தோஷமா இருக்கும். பிசினஸ் லைஃப்ல நம்ம நல்லா சந்தோஷமா இருந்தா பர்சனல் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா மாறிடும். ஸோ உங்க கோலை நீங்க பிக்ஸ் பிக்ஸ் பண்ணி எழுதுங்க. இது உங்களுக்கான இலக்கு, எனக்கான இலக்கு இல்ல. எனக்கான இலக்கு என்னன்னு எழுதி நான் அதை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரமேஷ். புரியுதுங்களா? அதனால உங்க இலக்கு என்னன்னு எழுதி உங்க இலக்கை நீங்க அதை அடைவதற்கான வழி எழுதணும். நான் சொல்லித்தரேன். உங்க இலக்கை முதல்ல நீங்க எழுதுங்க. கிரேட். இப்ப நிறைய பேர் எம்டிஆர்டின்னு எழுதிருப்பீங்க. நிறைய பேர் என்ன, மிக சந்தோஷம், எல்லாருக்கும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், எல்லாருக்கும் பாராட்டுதல்கள். நிறைய பேர் எம்டிஆர்டின்னு எழுதிருப்பீங்க. சார் என்னோட இலக்கு எம்டிஆர்டி, என்னோட இலக்கு சிஓடி, என்னோட இலக்கு டபுள் எம்டிஆர்டி, என்னோட இலக்கு டிஓடி எழுதிருப்பீங்க. கண்டிப்பா எழுதிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மைக்கு பாராட்டுறேன். உங்க இலக்குன்னு ஒரு உயரிய இலக்கை பிக்ஸ் பண்றீங்க. எப்பவுமே இலக்குங்கிறது ஒரு உயரிய இலக்கா இருக்கணும். ஒரு இலக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உயரிய இலக்காக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இலக்கை பிக்ஸ் பண்றீங்க, சந்தோஷம். பட் இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த இலக்கை எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்க போறீங்க? சரி, இன்னைக்கு எம்டிஆர்டி சார், ஐஎம் எம்டிஆர்டி, ஐஎம் டபுள் எம்டிஆர்டி, ஐஎம் சிஓடி, ஐஎம் டிஓடின்னு எழுதிட்டீங்க. ஆனா அந்த இலக்கு எழுதுனீங்கல்ல, இது எத்தனை நாள் வரைக்கும் இந்த இலக்கை நோக்கி பயணிக்க போறீங்க? எத்தனை நாள் இந்த இலக்கை பத்தி சிந்திக்க போறீங்க? எத்தனை நாள் இந்த இலக்குக்காக ஒர்க் பண்ண போறீங்க? எத்தனை நாள்? அதுதான் இலக்கு எழுதுறது பெரிய. நம்மளுக்கு நிறைய பேர் இலக்கு எழுதுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து கடந்த 2015 இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்ல இருக்கேன். 2018 இருந்து எம்டிஆர்டி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய நபர்களை சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எம்டிஆர்டி பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த இலக்கு ஜனவரியில சொல்லுவாங்க. அடுத்த 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் முந்தானத்துக்கு கூட ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். முந்தானத்துக்கு கூட ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அதை நான் என்னோட குழுவில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த குழு அதை சொல்றேன் பாருங்க. பாருங்க, எவ்ரி டைம் ஜனவரி ஷோஸ் ட்ரீம்ஸ். ஒவ்வொரு முறையும் ஜனவரி மாதம் நமக்கு நிறைய கனவுகளை காட்டுது, கனவுகளை காண்கிறோம். ஜனவரி மாதம் பிறந்தால் என்ன நினைக்கிறோம்? இப்படி ஆகணும், இந்த வருஷம் இப்படி ஆயிடணும், அந்த வருஷம் அப்படி ஆயிடணும், அப்படி இந்த வருஷத்துல இதை சாதிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம மிகப்பெரிய கனவுகளை ஜனவரி மாதம் காட்டுது. ஆனா ஆனா டிசம்பர் தான் அந்த ரியாலிட்டி கொண்டாந்துருது. டிசம்பர் என்ன செய்யுது? நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ஏற்பட்டுச்சு, என்ன முடிவு அப்படிங்கறத டிசம்பர்ல பாக்குறோம். அப்போ இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஆனா இந்த வருஷம் அப்படி நடக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுங்க. உங்க இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இலக்கை நோக்கி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் என்னோட எண்ணங்கள் அதை நோக்கி தான் இருக்கும். கொஞ்ச நாள் இருக்குது, ஒரு 10 நாள் இருக்குது, ஒரு மாசம் இருக்குது. அந்த ஒரு மாசத்துக்குள்ள நமக்கு வெவ்வேறு டைவர்ஷன் வருது, டிஸ்ட்ராக்ஷன் வருது, நமக்கு வந்து மறுப்புகள் வருது, போற இடத்துல பிசினஸ் கிடைக்கல, உடனே நமக்கு எம்டிஆர்டிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விடக்கூடாது. இன்னைக்கு எம்டிஆர்டின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, பட் டில் வென்னு கேட்குறேன் பாத்தீங்களா, அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அந்த சிந்தனை தான் இருக்கும். அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அந்த சிந்தனை தான் இருக்கும். அந்த சிந்தனையிலிருந்து நீங்க மாறக்கூடாது. அந்த தீர்மானத்தை முதல்ல எடுங்க. இல்லை தீர்மானம் இல்லை, நீங்க எடுக்க வேண்டியது. எம்டிஆர்டிங்கிற தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த தீர்மானத்தை நோக்கி எவ்வளவு நாள் இருக்கணும், அந்த தீர்மானத்தோட வெளியே வரக்கூடாதுன்னா, அந்த இலக்கு அடையிற வரைக்கும் அந்த தீர்மானம் இருக்கும். அந்த இலக்கு அடையிற வரைக்குமே அந்த தீர்மானம். புரியுதுங்களா?
இட் இஸ் நாட் அபவுட் ஹவு பிக் யூ ட்ரீம், இட் இஸ் அபவுட் ஹவு லாங் யூ கேன் ட்ரீம் பிக். பெருசா ஆசைப்படுறது பெரிய விஷயமே இல்லை. நான் எம்டிஆர்டி, டபிள்யூஎம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி, இட் இஸ் நாட் அபவுட் ஹவு பிக் யூ ட்ரீம். நீங்க எவ்வளவு பெரிய உயரிய கனவுகளை காண்கிறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை நண்பர்களே. கனவு காணலாம், ஆனா கனவு காணணும். கனவு காண்றீங்க நிறைய பேர், ஆனா இட் இஸ் அபவுட் ஹவு லாங் யூ கேன் ட்ரீம் பிக். அந்த கனவே உங்க கூட எவ்வளவு நாள் இருக்கும், அந்த கனவை நோக்கி எவ்வளவு நாள் நீங்க பயணம் பண்ணுவீங்க. இட் இஸ் அபவுட் ஹவு லாங் யூ கேன் ட்ரீம் பிக். எவ்வளவு நாள் அந்த கனவோட இருப்பீங்க, எவ்வளவு நாள் அந்த கனவுக்காக செயல்படுவீங்க, எவ்வளவு நாள் அந்த கனவை நினைச்சு இதை அடையணும், அந்த அடையணும்னு நினைப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். கனவு காண்பது பெரிய விஷயம் இல்லை, தீர்மானம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ, என்ன கனவு கண்டமோ, இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோமோ, அது எவ்வளவு நாளைக்கு அந்த ஒரு உள்ளத்துல உங்களுக்கு அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபயர், நான் எப்படி அடைஞ்சிடணும், எப்படி அடைஞ்சணும்னு அந்த 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 இலக்கை அடையிற வரைக்கும் இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது எத்தனை பேர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அது இல்லாதவங்க தான் தோத்து போறாங்க. தோத்து போறாங்கன்னு என்ன அர்த்தம்? இலக்கு விட்டு வெளியே வந்துடுறாங்க, அவங்களால சாதிக்க முடியறது இல்லை. சாதிக்க முடியலும் போது என்ன செய்யறாங்க, எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் பெரிய பார்ட்டிக்கு பழக்கம் இல்லை, எனக்கு யாரும் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணலன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், உடனே அந்த அந்த நம்ம நம்ம இலக்கு விட்டு வெளியே வரதுக்கு ஒரு காரணம் தேடுறோம் நம்ம ஆள் மனசுல. அந்த ஆள் மனசு சொல்லுது, ஆமா ஆமா உன்னால முடியாது, நீ வந்துட்டு அப்படிங்குது. உடனே நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு என்ன பண்றீங்க, அந்த இலக்கு விட்டு வெளியே வருங்க. அதுதான் பெரிய விஷயம். நீங்க பண்ணக்கூடிய தவறே அதுதான். தவறு எங்கன்னா அந்த அங்கதான் நடக்குது. பெரிய பெரிய கனவு நிறைய பேர் ஜனவரி 1ஆம் தேதி காண்றாங்க. ஆனா அது அந்த கனவு காண்றவங்க எத்தனை, இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு வாக்கிங் போறோம்னு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குறாரு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவர் அங்க இருக்க மாட்டார், வர்றதில்லை. ஒரு வாரம் ஆச்சா கை கால் வலிக்குது. 1ஆம் தேதி போய் ஒரு ஜிம்ல ஜாயின் பண்றாரு. இந்த வருஷத்துல நான் வந்து உடம்பு ஹெல்த்தியா வச்சிருப்பேன், ஆரோக்கியமா பாடி பில்டிங் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா 10 நாள் கழிச்சு பார்த்தா ஜிம்முக்கு போறது இல்லை. காரணம் என்னன்னா, அந்த 1ஆம் தேதி எடுக்கக்கூடிய தீர்மானத்துக்கு மேல நமக்கு ஒரு தீவிரமான ஒரு கமிட்மெண்ட் இல்லை. ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனா கமிட்மெண்ட் இல்லை. கமிட்மெண்ட் இல்லாதனால என்ன, அது ஒரு வாரம் போறோம், 10 நாள் போறோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது அப்படிங்கும்போது என்ன செய்யறோம், விட்டுறோம். அப்ப என்னாச்சு, நீங்க எடுத்த தீர்மானம் உங்களுக்கு ஒரு தீவிரத்தன்மையை கொடுக்கல. ஏதோ பேருக்கு நானும் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது இந்த வருஷம் நடக்கக்கூடாது, அது இந்த வருஷம் நடக்கக்கூடாது. அதுக்கு தேவை என்னன்னா ஃபோக்கஸ். என்னுடைய கோல் என்ன, அந்த கோலை நோக்கி உங்க ஃபோக்கஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க பின் வாங்க மாட்டீங்க. ஆனா நிறைய பேருக்கு அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இல்லை. எம்டிஐடி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் பண்ண முடியலன்னா என்ன காரணம்னா, ஆசைப்படுறாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் குறைய 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 என்ன செய்யுதுன்னா, இவங்களே அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரண காரியங்களை தேடிட்டு நம்மளால முடியல, சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போ அதை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். வருடங்கள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு, வருஷம் நம்பர் மாறிட்டே தான் இருக்கு. நம்ம வருமானத்துல மாற்றம் இருக்கா, அதான் பார்க்கணும். நம்ம வருமானத்துல மாற்றம் இருக்கு, அதை நோக்கி நம்ம செயல்படணும் நண்பர்களே. கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை அதை நோக்கி உங்க கவனம், முழு கவனம் அதில் இருக்கணும். என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணு. ஏன்னா அந்த இலக்கு எதுக்கு, யாருக்காக, உங்களுக்காக தானே. உங்களுடைய தொழில ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு, அந்த தொழில் வளர்ச்சிக்கான இலக்குல என்ன கிடைக்குதுங்க, நமக்கு வருமானம், ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. ஒரு டைம் அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த இலக்கை நோக்கி நீங்க அடுத்தடுத்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆனா மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், வருஷம் எம்டிஐடி பண்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போங்க. ஒரு எம்டிஐடி முடிச்சோன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜூன்லயே எம்டிஐடி முடிக்கிறாங்க, செப்டம்பர்லயே எம்டிஐடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் நான் டார்கெட் முடிச்சிட்டேன் சார், அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் சார். அப்போ உங்களுக்காக நீங்க அந்த அதுக்கப்புறம் வருமானம் வேண்டாமா? இல்ல நீங்க அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னா உங்களுக்காக பார்ட்டி அடுத்த வருஷம் இருப்பாரு, இந்த வருஷம் வேற ஒரு பார்ட்டி பார்த்து அவர் இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருந்தா நீங்க வாங்கலாம் இல்லையா பாலிசி. அப்போ உங்க இலக்கை நீங்க அதிகப்படுத்திட்டு வருஷம் நாம இந்த தொழிலை செய்யறது ஒரு சாதனை, அந்த சாதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய வருமானம், தொடர் வருமானம், இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதுதான் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய கனவு மேல ஒரு கனவு என்னவோ அது மேல கமிட்டடா இருக்கு. சரி சரி. ஹவு டு ஃபோக்கஸ் ஃபார் லாங் டேர்ம். நீங்க சொல்றீங்க சார், சார் ரொம்ப நாளைக்கு அந்த ஃபோக்கஸோட இருக்கணும்னு சொல்றீங்க, ஒரு நீண்ட நாளைக்கு. எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் ஆனா ஒரு மாதிரி தடுமாட்டம் ஆயிடுது சார், முடியாம. அதுக்கு என்ன சார் வழின்னா, அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். எப்படி நம்ம நீண்ட நாளைக்கு நம்ம கனவை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுது, நம்ம கனவை நோக்கி எப்படி நீண்ட நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ரெடியூசிங் டீஃபோக்கஸ். ரெடியூசிங் டீஃபோக்கஸ். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட், அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அப்படின்னு என்னன்னா, டீஃபோக்கஸ் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஒரு கவனத்தோட குறிக்கோளோட போயிட்டு இருக்கீங்க. நம்ம குறிக்கோளுக்கு தடுக்கிற மாதிரி, டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி என்னென்ன விஷயம் நடக்குது, நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த இலக்கு மேல மொல்ல மொல்ல மொல்ல
போகிறோம், ஒரு பார்ட்டி பார்க்குறோம், நம்ம சரியா பிஸ்னஸ் கிடைக்கல, நம்ம என்ன பண்ணுறோம், அதனால நம்ம கொஞ்சம் தயக்கம் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறோம், நம்ம ஃபோனை உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபோனை பார்த்து யூடியூப்பை பார்க்குறோம், இந்த ஷேர் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் உங்கள் நேரத்தை சாப்பிட்ற விஷயங்கள். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் உங்கள் நேரத்தை சாப்பிட்ற விஷயங்கள். இந்த ஃபேஸ்புக்கு, ஃபோனில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், ஃபேஸ்புக் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களோட நேரத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அப்போ உங்க நேரத்தை அதிகம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உங்க இலக்கு மேல உங்களுக்கு கவனம் அப்படியே மொள்ள குறைஞ்சிடும். ஏன்னா இப்ப போன் எடுத்து ஒருத்தர் பாக்குறாரு, யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ஒரு 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 விஷயம் நோட்டிபிகேஷன் வருது, அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்ப்பீங்க. ஆனா அடுத்தது அந்த ஒரு விஷயத்தை பார்த்து விடுறீங்களா, அடுத்து ஸ்க்ரால் பண்றீங்க. ஒரு சிலர் பாருங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க, அடுத்து என்ன அப்ப அவங்க கவனம் பூரா எங்க போயிடுச்சுன்னா சிந்தனை பூரா இதுல வர்றதுனால அவங்களுடைய இலக்குல இருந்து தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெடியூசிங் டிஃபோகஸ், தேவையற்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்க. தேவையற்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது குட் ஸ்லீப். உண்மையிலேயே உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா, மன ஆரோக்கியம் நல்லா இருந்தா, தொழில நல்லா நம்ம சிந்தனையோட ஒரு குறிக்கோளோட செயல்படும். யூ வில் கெட் ஹேங்க்டு லைக் யுவர் மொபைல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எம்டேடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நிறைய வேலை செய்கிறோம், அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் வேலை செய்கிறோம். இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஓவர் லோடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஓவர் லோடு கொடுத்தா என்ன ஆகுது, ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹேங் ஆகுது. என்ன சொன்னீங்களே, ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு சார், சுற்றிக்கிட்டே இருக்கு சார். அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கு, ஹேங் ஆகுதுன்னு என்ன செய்யுது, நீங்கள் நினைக்கிற வேலையை செய்யறது இல்லை, நீங்கள் நினைக்கிற வேலையை அது செய்யறது இல்லை. அப்போ ஃபோன் ஹேங் ஆகிடுது இல்லையா. அப்போ காரணம் என்ன, அந்த ஃபோனுக்கு நீங்கள் ஓவர்லோடு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் தினசரி மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக நைட்டில் தூங்கணும். 7 ஹவர்ஸ் நைட்டில் தூங்கணும்னா நைட்டு 12 1 மணிக்கு தூங்கிட்டு காலை 8 வரைக்கும் தூங்குறது இல்லை. 9 மணி 10 மணிக்கு மேக்ஸிமம் படுத்துடணும். காலைல ஒரு 6 மணிக்கு முன்னாடி 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். 7 ஹவர்ஸ் கணக்கு வச்சுங்க. அப்போ எந்திரிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பாடி ரெஃப்ரெஷ் ஆகுது. பாடி ரெஃப்ரெஷ் ஆகும்போது அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நம்ம சரியான தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யறோம், நம்மளுக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுது. அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணுது, இன்னைக்கு பார்க்குற வேலையை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ என்ன காரணம், சோம்பேறித்தனம் வரதுக்கு காரணம் என்ன, சோம்பேறித்தனம். சார் ரெக்கார்டிங் யாருமே போடாதீங்க சார், ரெக்கார்டிங் யாருமே போடாதீங்க. ஸோ நமக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் நம்ம ஃபோன் வருது ஹேங் ஆகிடும், நமக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. அப்போ அந்த வேலைகள் எல்லாமே தள்ளி போடுவோம். அப்போ சரியான தூக்கம், ஒரு நல்ல உணவு, சரியான ஒரு 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இப்போ இந்த ரெடியூஸ் அண்ட் டீஃபோக்கஸ் இந்த மாதிரி பார்க்கும்போதுங்களா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் யாரும் தொலைவிட்டே போகிறதில்ல. இப்போ யாரும் நீங்கள் நினைக்கலாம், சார் நானும் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்காக தொலைவிடுவாங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் தொலைவிட்டே போகிறதில்ல, டிஸ்ட்ராக்ஷன் உங்களை தேடி வரும். காரணம், ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உடனே என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒரு குறிப்பாக ஒரு வேலை இதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க, அதை எழுதிட்டு இருப்பீங்க, முக்கியமான விஷயம் இருக்கும். அப்போ திடீர்னு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் டெங்னு பெல் வரும், எடுத்து பார்ப்பீங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகும், டோட்டலாக மைண்டு பூரா அதில் போயிடும். டோட்டலாக மைண்டு பூரா எதில் போயிடும், அதில் போயிடும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் நாம தேடி போகிறது இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் கையிலேயே இருக்கு. இது மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு, யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, டெலிகிராம்ல வருது, நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதை நம்ம கையிலே இருக்கனால நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்க இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, அந்த நேரம் தான் இந்த வாட்ஸ்அப் பார்ப்பேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன், அப்புறம் மற்ற வேலையை பார்ப்பேன், திரும்ப சாயங்காலம் பார்க்கணும், மத்தியானம் பார்க்கணும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி பாருங்க. ஆனால் ஒரு சில 24 ஹவர்ஸ் போன நோண்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கேன் நான். அப்போ என்ன ஆகுன்னா, டிஸ்ட்ராக்ஷனை நாம தேடி போல, டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கூட இருக்கு, நம்ம அதை அடிக்ட் ஆயிடும். அடுத்தது குட் ஸ்லீப். குட் ஸ்லீப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 7 ஹவர். ஏன்னா நிறைய பேர் இந்த டிஸ்ட்ராக்ஷனால தான் தூங்குறது கெடுது. நைட்டு பூரா பார்த்துங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, டெலிகிராம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா தூக்கம், அப்புறம் கடைசியில் 12 1 மணிக்கு அசந்து தூங்கும்போது காலையில் டோட்டலாக லேட் ஸ்லீப், லேட்டாக தூங்குறதுனால லேட்டாக எந்திரிக்கிறோம், இல்லை சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் அப்படின்னாலும் அன்னைக்கு நம்ம வேலையே ஹேங்கிங் ஆகிடுது, உடம்பு ஹேங் ஆகிடுது. ஸோ இதை முதல்ல மனசில் வச்சுங்க, உடலை மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா தூக்கம். அப்போ தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் நியூட்ரிஷன். குட் நியூட்ரிஷன் அப்படின்னா யூ ஓன்ட் பிலீவ் அன்டில் யூ கட் ஜங்க். தேவையில்லாத உணவுகளை குறைச்சிடுங்க, தேவையில்லாத உணவுகளை
தேவையில்லாத அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, நொறுக்கு தீனி இதெல்லாம் குறைச்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டப்ப என்ன செய்யறோம் நம்ம? அளவுக்கு அதிகம் சாப்பிட்டாவே கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அப்படியே நம்மளால கொஞ்ச நேரம் அந்த மலைப்பாம்பு மாதிரி என்ன ஆயிடும், நம்மள ஒரு சில நேரம் அசைய முடியுதா, அப்படி இப்படி கொஞ்சம் ரெஸ்ட் தேட ஆரம்பிக்குது உடம்பு. அப்ப என்ன, தேவையான உணவு மட்டும் அளவா எடுத்துக்கோங்க, தேவையான உணவு எடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் அப்படின்னா, வயிறு ரொம்ப சாப்பிடணும், ஆனா அதுக்கு தேவையான அளவுக்கு தேவையான சத்தான உணவு எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டை குறைச்சு பாருங்க. நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு உங்க சொன்ன பேச்சு கேட்கும். அப்ப என்னன்னா நம்ம சிந்தனை வந்து அதை பத்தி இருக்காது. சரி, அடுத்து என்ன வேலை செய்யலாம், அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம ஜங்க் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டு ரொம்ப அனாவசியமான உணவுகள் எடுக்கும்போது என்னன்னா அது நம்மள என்ன சொல்லுது, ஓய்வு எடுக்க சொல்லுது. அப்போ ஓய்வு எடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையிலும் வரும், கவனம் குறைவு, ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் குறைய ஆரம்பிச்சு. அடுத்தது, ஃபிக்ஸ் யுவர் ரொட்டீன். ஃபிக்ஸ் யுவர் தினசரி உங்க வேலைகளை சரியானபடி திட்டமிட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும். காலையில எழுந்திரிக்கிறேன்னா, வாக்கிங் போறேனா, ஜிம்முக்கு போறேனா, மெடிடேஷன் பண்றேனா, மூச்சு பயிற்சி பண்றேனா, நேரத்துக்கு சாப்பிட்றேனா, உங்களுக்கு கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கா, போறேனா, பேப்பர் படிக்கிறேனா, இல்லை சைக்கிளிங் போறேனா, அடுத்தது ஆஃபீஸ் ஒர்க்கா, காலைல யார் யார் கால் பண்ணும், அந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கை நீங்களே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு ஃப்ரீ டைமே கொடுக்காது. ஃப்ரீ டைமே கொடுக்காதுன்னா சரி அடுத்து இந்த வேலை, அடுத்து இந்த வேலைங்கும் போது என்ன ஆகும்னா நீங்க தொடர்ந்து வேலை செய்யும், அதே உங்களை வந்து அந்த புஷ் பண்ணும், அதே வந்து ஒரு அந்த குறிக்கோளை நோக்கி புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எம்டிஏட்டுக்காக இந்த வேலையை பண்ணி ஆகணும், எம்டிஏட். ஏன்னா நீங்க ரொட்டீனா ஒர்க், உங்களுக்கு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணீங்க. இந்த நேரம் இந்த வேலையை செய்வேன், நீங்க ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நேரம் இந்த வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கவனம் சிதறாது, உங்க ஃபோக்கஸ் குறையாது. ஏன்னா அந்த ரொட்டீன் உங்களுக்கு சொல்லும், அந்த ஒர்க் நீங்க கொஞ்ச நாள் செஞ்சீங்கன்னா பழக்கம் ஆயிடும். ஸோ இந்த டைமுக்கு அந்த வேலை செஞ்சாகணும், இந்த டைமுக்கு அந்த வேலை செய்யணும் போது என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது உங்களுடைய இந்த ரொட்டீனே உங்களை வந்து அந்த ஃபோக்கஸ் நோக்கி கொண்டு போயிடும். அடுத்து மெயினான விஷயம், யூஸ் கூகுள் கேலண்டர். இது ஒரு அற்புதமான விஷயம். யூஸ் கூகுள் கேலண்டர். உங்க போன்லேயே நீங்க இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸ் கூகுள் கேலண்டர். ஏன்னா கூகுள் கேலண்டர் கிளிக் பண்ண ஒரு டேட்டை கிளிக் பண்ணினா காலையில இருந்து உங்களுக்கு நைட்டு வரைக்கும் மணிக்கணக்கில் இருக்கும். 6, 7, 8, 9ன்னு இருக்கும். அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு என்ன செய்யணும், 7 மணிக்கு என்ன செய்யணும், 10 மணிக்கு யாரை பார்க்கணும், 10 மணிக்கு எத்தனை பேர் பார்க்கணும், ஒரு 10 மணிக்கு கரெக்டாக அன்றைக்கி 4 பேர் பார்க்கணும். அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் டைரியில் எழுதிக்கிறேன்பாங்க, சில நேரம் டைரி வீட்டில் விட்டே போயிடுவாங்க. சில பேர் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சிருக்கேன்பாங்க, கேலண்டர் இங்கே தான் வீட்டில் தான் மாட்டியிருப்போம். சில பேர் பிளானர்ல எழுதி வச்சிருப்பாங்க, பையில வைக்க மறந்துட்டு போயிருப்பாங்க. அப்போ கூகுள் கேலண்டர் அப்படின்னு ஒரு பழக்கத்தை நீங்க போன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்னா, டைம் பாக்ஸ் இஸ் அ கிரேட் வே ஃபார் கன்சிஸ்டன்சி. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்தை பார்க்க சொல்லுவாங்க. இந்த நேரத்துக்கு என்ன வேலை, இந்த நேரத்துக்கு யாரும் இந்த நேரம் என்ன வேலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த நேரத்துக்கு நம்ம என்ன வேலை செய்யணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் என்னென்ன ஒர்க்கு, அது எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்க போட்டு வச்சுக்கலாம் கூகுள் கேலண்டர்ல. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து உங்க வேலையில உங்க செயல்பாடுல ஈடுபாடாவே இருப்பீங்க, உங்க ரொட்டீன் ஒர்க்ல ஈடுபாடாவே இருப்பீங்க. அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ கூகுள் கேலண்டரை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கூகுள் கேலண்டர் கண்டிப்பா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி. பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா when you do பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி பாத்தீங்கன்னா when nobody is watching. அதாவது எப்படின்னா what you do is when nobody is watching. பர்சனல் அக்கௌண்டபிலிட்டின்னு என்னன்னா எனக்கு நான் தான் பொறுப்பு. பர்சனல் அக்கௌண்டபிலிட்டின்னு என்னன்னா எனக்கு நான் தான் பொறுப்பு. எப்படின்னா சரி வீட்டில் இருக்கேன், காலையில் ஆஃபீஸ் போகாம பேச்சுக்கு வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸ் போகாம எங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க, இல்லை எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஆஃபீஸ் போகலையா அப்படிம்பாங்க. அதை கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. சரி எங்கள் அம்மா ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி, அவங்க பொறுப்பாக கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஆஃபீஸ் போகல, ஏன் எனக்கு என்ன கிளம்பாம இருக்கேன், என்ன வீட்டில் இருக்கிற, ஏன்னு சாப்பிடல கேட்பாங்களே. சரி ஒன்று என்ன செய்யறது, சரி ஆஃபீஸ் போகிறேன்னு கிளம்பிடுறது. கிளம்பணுன்னு என் மனசு என்ன சொல்றது, அம்மா அம்மா இப்போ வீட்டில் இருக்காங்க, நம்ம ஆஃபீஸ் அப்புறம் போய்க்கலாம், போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், அங்கே போய் உட்காந்து அரட்டை அடிக்கலாம், இவரை போய் பார்க்கலாம், இல்லை ரோட்லேயே நின்று ஃபோன் பேசலாம் அப்படின்னு என்ன ஆகும். மற்றவங்க வாட்ச் பண்ணலைன்னாலும் உங்க பொறுப்பு உணர்ந்து நீங்க செயல்பட என்ன அர்த்தம், வீட்டில இருந்தா கேட்கறாங்கன்னு வெளியே கிளம்பி போய் மற்ற நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்ற வேலை செய்யக்கூடாது. அப்பவும் நாம தான் பொறுப்பு. வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா அடுத்து என்ன வேலை, ஏன்னா என்னோட வேலைக்கு நான் தான் பொறுப்பு. நான் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியானபடி செய்யறேன்னா செய்யாம இருக்கணும். இல்ல அவங்க பார்த்து கேட்டா அதுக்காக பயந்துட்டு செய்யறோமா, இல்ல எனக்கு பயந்து என் மனசாட்சிக்கு பயந்து நான் வேலை செய்யறேன், என் மனசாட்சிக்கு பயந்து நான் வேலை செய்யறேன். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்க மனசாட்சிக்கு பயந்து நீங்க தினசரி வேலை செஞ்சீங்கன்னா என்னுடைய இலக்கு எம்டிஆர்டி, என்னுடைய இலக்கு எம்டிஆர்டி. அப்ப இலக்கை நோக்கி நான் தினசரி என்ன வேலை பண்றேன், அது என்னோட டிஓ சார் கேட்கிறாரு இல்லையோ, என்னோட பிஎம் சார் கேட்கிறாரு இல்லையோ, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் என்னுடைய இலக்குக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி
அவங்க கேட்டா வேலை செய்யறது, அவங்க கேட்கலாம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறது அப்படிங்க இருக்கக்கூடாதுங்க. இப்போ டிவோர்ஸா டெய்லி உங்களை வாட்ச் பண்ணி கேட்பாரு. அவர் கேட்கும்போது அவருக்கு ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போனை வச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த இலக்கை தவிர வெத்த வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ப அவர் கேட்டும் உங்களுக்கு நீங்க அந்த உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி எப்பவுமே பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா அவனை மாதிரி ஜெயிக்கிறவங்க யாருமே இல்லைங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு அவங்களே பொறுப்பு. அவங்க செய்ய அப்ப என்ன ஆகுனா அந்த மனசாட்சி வந்து உறுத்தும். நீ தப்பு பண்ற, நீ வந்து உன்னை ஏமாத்திக்கிற, நீ செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யவே இல்லை அப்படின்னு. அது கொஞ்ச நாள் நாளாக நாளாக அது பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளை வந்து அது நம்ம மனசாட்சி நம்ம உறுத்த ஆரம்பிக்கும். நம்மளை வந்து சொல்லி காட்டும். நீ ஏமாத்துற, சார் கேட்கும்போது பேசுற, சார் கேட்கும்போது தான் கோலை பத்தி நினைக்கிற எம்டிஆட்டிங்கிறத, சார் பேசி முடிஞ்சு போனை வச்சோன்னா நீ பாட்டு பர்சனல் ஒரு பாக்குற, சார் கிட்ட ஏதோ பொய் சொல்ற, இன்னைக்கு 3 பேர் பாக்குறேன் நீ பாட்டு வீட்டுல இருக்கிற, சினிமாவுக்கு போயிட்ட அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா, இந்த வருஷத்துல நீங்க இருக்குதுன்னா என்னுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பு. அப்ப என்னுடைய வேலைக்கு நான் தான் பொறுப்பு. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் என்னுடைய வேலையை நான் தினசரி செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க இந்த வருஷம் கடைபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நண்பர்களே, இந்த பாருங்க, ஹவு டு ஃபோக்கஸ் ஃபார் லாங் டேர்ம். ஒரு நீண்ட நாள், ஒரு நீண்ட காலத்துக்கு உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணம் செய்யணும் அப்படின்னா, அந்த இலக்கை பத்தியே சிந்திக்கணும்னா, அந்த இலக்குக்காக ஒர்க் பண்ணணும், அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வேணும். அந்த ஃபோக்கஸ் வேணும்னா நான் குறிப்பிட்ட இந்த 6 விஷயங்களை நீங்க நல்லா பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை எதை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு பேச்சு டாக்டர் வந்து இது சாப்பிடாத சாப்பிடாதுங்கிறார். ஆனா நம்ம பிடிச்சது சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால உடம்பு உபாதை ஆயிடுது. டாக்டர் சொல்லாது இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. ஒரு 2 3 நாள் சாப்பிடாம கஷ்டமா தான் இருக்கும், நம்ம பிடிச்ச சாப்பாடாச்சே அப்படின்ட்டு. ஆனா ஒரு 4 5 நாள் ஆனதுக்கப்புறம் அதனுடைய நன்மை நம்ம உடம்புல பார்க்கும்போது, அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் போது பரவாயில்லையே, டாக்டர் சொன்னது இப்போ கஷ்டமா இருந்துச்சு, இப்ப 4 5 நாள் அந்த விஷயம் எல்லாம் செய்யல, அந்த விஷயம் எல்லாம் சாப்பிடல, இப்ப என் உடம்பு பாரு நல்லா எனக்கே ஃப்ரீயா இருக்கு, என் உடம்பு இப்பவே எனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கும் போது ஒரே விஷயம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு லாங் டேர்ம் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். பட் இந்த விஷயத்துல தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை ரெடியூசிங் டி ஃபோக்கஸ் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படிங்கறனால ஒரு 2 3 நாள் போனே அதிகம் எடுக்காம, ரமேஷ் அன்னைக்கு சொல்லிட்டாருப்பா, இது என்னப்பா கொஞ்ச நேரம் தானே, இது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே கொஞ்சம் நமக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தூங்குறது இல்லை, நைட்ல லேட்டா தூங்குறது, அப்புறம் ஒரு குட் நியூட்ரிஷன் இல்ல. இதுக்கு இப்போ இந்த மாதிரி வேணும்னா டு கெட் த ஃபோக்கஸ், ஒரு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா யூ நீட் அ ட்ரெயினர். ஒரு ட்ரெயினர், ஒரு பயிற்சியாளர் உங்களுக்கு இருக்கணும். அதாவது உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க, இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் வேணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் வேணும். அப்போ ஒரே விஷயம்தான், நீண்ட நாள் என்னோட இலக்கை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து எனக்குள்ள இந்த வருஷத்துல இந்த விதமான மாற்றங்களை நான் ஏற்படுத்தும். ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதவங்க எடுங்க, ஒரே செகண்ட். அப்போ எதுக்காக ஒரு ட்ரெயினர் வேணும் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். எப்பெல்லாம் நீங்க வந்து மனசு தளர விடுறீங்களோ, இப்போ இதெல்லாம் செய்யறீங்க, திடீர்னு ஒரு பிசினஸ் போறீங்க, பிசினஸ் எதிர்பார்த்த பிசினஸ் வரல, ரொம்ப ஒரு மூட் அவுட் ஆயிடுது, இவ்வளவு எதிர்பார்த்த அந்த பிசினஸ் வரல, இப்ப எப்படி இப்படியே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எப்படி எம்டிஐடி பண்ண போறோம் அப்படின் போது உங்களுக்குள்ள மனசு தளர்ச்சி ஏற்படும். இந்த மனசு தளர்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த இலக்கு விட்டு வெளியே வர ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லி கொடுக்கும், நான் முடியல விட்டுறேன், சரி விட பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம், ஏன் அப்படிங்க. அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல அது அந்த ஆழ்மனது சொல்ற பேச்சை கேட்க கூடாதுன்னா அப்ப என்ன ஆகணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் எப்போ நீங்க மனம் தளரும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் இருந்தா கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு போகும், அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போகணும். ஸோ இந்த 2025ல நீங்க ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுக்கிற நண்பர்கள், இந்த 2025ல நீங்க ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை நோக்கி கடைசியா ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அந்த தீர்மானம் இருக்கணும். சும்மா எல்லாரும் எடுக்கிறாங்க நானும் தீர்மானம் எடுத்தேன், ஆனா பிரச்சனை எனக்கு மட்டும் பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு கூடாது. தப்பிக்கிறதுக்கு இல்லை, இது உங்க வருமானத்துக்கான விஷயம். நீங்க தப்பிச்சுக்கிட்டு யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் உங்களுக்கு தான். இலக்கு அடையிறவங்க இலக்கு அடைஞ்சாங்க, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, நாம சம்பாதிச்சோமா? ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்கு, நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த தொழில் எடுத்ததுனால நாம கடைசி வரைக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும். சரி, இப்போ இதுக்கு என்ன வேணும்னா நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வேணும். நமக்கு என்ன வேணும்? இதுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் வேணும்.
சரி, ப்ரொஃபஷனல் நாலேஜ் என்ன, அதுக்கு சில மந்திரங்கள். மந்திரம்னா இவனு நம்ம வந்து மந்திரம் சமஸ்கிருதத்துல இல்ல, என்ன மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். இது நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். என்னன்னா, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சொல்றேன். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட், இது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்க எடுங்க, நான் சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இதுல என்ன போட்டிருக்குங்க? மந்திரம். ஒரு மந்திரம். இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு மந்திரம் சொல்லி பண்றாங்க. மந்திரம், அந்த கோயில்ல மந்திரங்கள் ஒலிக்க ஒலிக்க, ஜபங்கள் பண்ண பண்ண, இந்த தொழுகை நடத்த நடத்த, அந்தந்த மத கோட்பாடு படி நடத்தும் போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துருது இல்ல? அப்ப அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு இருந்தா, நம்ம உடம்புக்குள்ள இருந்தா, நாமளும் ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணுவோம் இல்ல? ஏன்னா நெகட்டிவிட்டி இருக்கிற இடத்துல தான் அடிக்கடி இந்த சோர்வு வந்துடும். பாசிட்டிவிட்டி இருக்கிற இடத்துல எப்பவுமே அந்த இந்த பிரச்சனை இருக்காது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும். அப்ப இந்த பாசிட்டிவிட்டி வேணும்னா தனியா கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்னா நெகட்டிவிட்டி வெளியே கொண்டு போகணும். அப்ப இந்த நெகட்டிவிட்டி கொண்டு போனா பாசிட்டிவான விஷயங்களை நினைக்க நினைக்க என்ன வேணா நெகட்டிவிட்டியில வெளியே போயிடும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், போயிட்டு தானே என்ன சொல்றோம், பா திருப்தியா இருக்கு, ஒரு ஒரு மனசே லேஸ் ஆயிடுச்சு, ரொம்ப இதாக ஃபீல் பண்றேன். அது காரணம் என்ன? அங்க பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம். அப்போ உங்க மனசும் ஒரு கோயில் தான். உங்களுக்குள்ளேயே வைப்ரேஷன் இருந்தா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா கண்டிப்பா நெகட்டிவிட்டி வெளியே போகும். ஏன்னா வருஷ வருஷம் நம்ம ஜெயிக்க முடியலங்கிறது காரணமே என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். இதுல என்ன போட்டிருக்க பாருங்க. டுடே ஐ சேலஞ்ச் மீ டு கமிட் மைசெல்ஃப் டு அக்வயரிங் நாலேஜ். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். நான் இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்காக நான் நிறைய வந்து நிறைய கத்துக்க போறேன். அடுத்தது, பி அன்ஸ்டாப்பபிள் இன் மை பர்சூட் ஆஃப் லேர்னிங் டு அச்சீவ் மை கோல். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இலக்கை அடைவதற்காக நான் நிறைய படிக்க போறேன், நிறைய கத்துக்க போறேன். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்தது, ரிமெம்பர் இன் மார்க்கெட்டிங் த மோர் ஐ நோ த மோர் ஐ கேன் அச்சீவ். ஒரு விஷயம் எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இந்த மார்க்கெட்டிங் துறையில எந்த அளவுக்கு நான் கத்துக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னால சாதிக்க முடியும். இந்த மார்க்கெட்டிங் துறையில எந்த அளவுக்கு நான் கத்துக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த கத்துக்கிட்ட விஷயம் செயல்படுத்துறனோ அந்த அளவுக்கு என்னால சாதிக்க முடியும். இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஐ வில் லேர்ன் நியூ டெக்னிக்ஸ் அண்ட் பி அப்டேட்டட் டு அச்சீவ். நான் புது புது டெக்னிக்கை கத்துக்குவேன். புது புது டெக்னிக்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை வச்சு என்ன நான் அப்டேட் பண்ணிட்டு என்னுடைய இலக்குகளை வருஷம் வருஷம் நான் தவறாம அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். நாலேஜ் இஸ் அ ரியல் பவர். நண்பர்களே, நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர், சக்தி. மிகப்பெரிய நாலேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி. ஆனா லெட் இட் லீட் மீ டு பிரைட்டர் வெல்த்தியர் ஃபியூச்சர். ஸோ நாலேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி என்னை நல்ல வழியில நடத்தி என் வாழ்க்கையை பிரகாசமாக்கி என்னுடைய எதிர்காலத்துல ஒரு வசதி வெல்த்தியான லைஃப், ஒரு வசதி வாய்ப்போட என் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன். அடுத்து, ஐ வில் லேர்ன் நியூ மெத்தட்ஸ் டு ஹேண்டில் அப்ஜெக்ஷன் மேட் மீ ப்ராஸ்பெக்ட். அதே மாதிரி இந்த வருஷம் நான் சந்திக்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய ஆட்சேபனை, சொல்லக்கூடிய ஆட்சேபனைகள், கேட்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை வந்து நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணி நான் கண்டிப்பா அவங்கள வந்து அந்த ஆட்சேபனை கையாளுவேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவேன். இன்வெஸ்டிங் ஃபார் மை நாலேஜ் வில் 2x மை பிசினஸ் அண்ட் அச்சீவ் இமிடியட்லி. ஸோ நான் கத்துக்கிறதுக்காக நான் முதலீடு பண்றேன் அப்படின்னா, நான் கத்துக்கிறதுக்காக ஒரு முதலீடு பண்றேன்னா அதன் மூலியமா என்ன பண்ணுவேன்னா என்னோட பிசினஸை டபுள் ஆக்குவேன். 2x 3x 2 மடங்கு 3 மடங்கு ஆக்குவேன். அதை வச்சு நான் ஜெயிப்பேன். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, தினைக்கும் படிங்க. நீங்க தினைக்கும் படிங்க பாருங்க, உங்களுக்குள்ள அந்த வேட்கை ஒன்று உருவாகும், ஒரு ஆர்வம் உருவாகும். இவங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய எம்டிஐடி கோர்ஸ்ல நான் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அஃபர்மேஷன் நீங்க நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்லாம் பாருங்க, ஆங்கிலத்தில் நிறைய பேர் ஆத்தர்ஸ் புக் எழுதியிருக்காங்களா, அதுல எல்லாமே பாருங்க அந்த அஃபர்மேஷனை பத்தி பேசுவாங்க. ஒருத்தர் சாதிக்கணும்னா முதல்ல அவர் மாறணும்னா அவர் கூட பாசிட்டிவிட்டியான எண்ணங்கள் உருவாகும். அதற்கு பாத்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷன் இது நான் வந்து என்னுடைய பேச்சுலர் 2021 இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னோட அலுவலகத்திலையும் நான் மாட்டியிருக்கேன். எம்டிஐடி உறுதிமொழி. இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஏ3 ஷீட்ல வச்சிருக்கேன். இது நானும் படிப்பேன் டெய்லி. எம்டிஐடி பண்றதுக்காக என்ன, இதை படிக்கிறதுனால என்னோட தொழில நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டு இருக்க மாதிரி, ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்க மாதிரி நானும் படிக்கிறேன். எம்டிஐடி பண்றவங்க தானே இல்லை, இது யார் வேணாலும் படிக்கலாம். அப்ப எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி நமக்குள்ள சில விஷயங்களை, ஒரு உறுதிமொழிகளை, சில விஷயங்களை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்.
நிறைய பேர் நினைக்கிறோம், ஆனா சாதிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான். நம்ம மனசு அந்த அளவுக்கு இன்னும் வலிமையா இல்லை. காரணம் என்னன்னா, ஆசைப்படுறோம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட நம்மளால தாங்கிக்க முடியலங்கும் போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணத்துல இருந்து வெளியே வந்துடும். முடிஞ்சது செய்வோம், தெரிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுல இருந்து நீங்க மாறணும். அதுல இருந்து நீங்க மாறணும். அதுல இருந்து நீங்க மாறணும்னா கண்டிப்பா நண்பர்களே, நம்ம எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். நம்ம எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். ஏன்னா என்னுடைய எம்டிஐடி படிச்சிருக்கவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அஃபர்மேஷனை படிச்சுட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல, பிசினஸ் லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. அதை என்கிட்ட கூப்பிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. அது அஃபர்மேஷன் நான் படிக்கிறது எல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம நினைப்போம் அது எதனா நம்ம படிச்சா என்ன நடக்கும்னு. இப்போ கோயில போய் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகுது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி கொடுக்குறாங்க? இப்போ ஒரு சர்ச் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் சர்வீஸ் அந்த காலையில சாயங்காலம் அப்படி நடத்துறாங்கல்ல. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம போயிட்டு வந்து எப்படி இருக்குங்க? நமக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரி அங்கே போய் உட்காந்துன்னு ஒரு மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு சாந்தம் வந்துருதா இல்லையா? அமைதி வந்துருதா இல்லையா? எவ்வளவு பிரச்சனையோட போனா கூட ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல. இப்ப மசூதிக்கு போறோம், அங்க போனாலும் உள்ள போய் அவங்க தொழுகும் போது நம்ம உட்காந்து நாமளும் கவனிச்சோம்னா பாருங்க, அந்த இடமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, இறைவன் பாசிட்டிவான இடத்துல தான் இருப்பார். பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்ப நம்ம மனசு ஒரு கோயில் தான். நமக்குள்ள இறைவன் இருக்கணும்னா நமக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரும்போது ஆண்டவரே நம்ம மனசுல வந்து குடியிருப்பார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும்போது என்ன ஆகுங்க? நீங்க நினைக்கிறது எல்லாமே செய்ய முடியுங்க. எந்த நேரத்திலையும் மனசு அஞ்சலப்பட மாட்டீங்க, மனசு தளர விட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. தவறு செஞ்சா பயப்படணும், மத்த எந்த விஷயத்தையும் பயப்படாம நாம என்ன செய்யணும்னு நினைச்சு பண்ணுவீங்க. சோ ஒரே விஷயம் தான். அப்போ இந்த 2025ல நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கணும். நீங்க சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒண்ணு வழியை கொடுத்துட்டேன். இலக்கை ஃபிக்ஸ் பண்றீங்க, இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும்னா நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சே சாதிக்க முடியுமா முடியும். ஏன்னா இன்னைக்கு போட்டி நிறைந்த காலம். போட்டினா நம்ம எல்ஐசிக்குள்ளேயும் போட்டி உங்களுக்கு இருக்கு, ரெண்டு பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்கு, அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்ப ஒரு இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாமே படிச்சவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நாலேஜபிள். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சொன்னீங்கன்னா அதை உடனே அவங்க செக் பண்றாங்க கூகுள்ல. அவங்க செக் பண்ணி என்ன செய்யறாங்க, நீங்க உங்ககிட்ட நிறைய டவுட்ஸை கேட்கறாங்க. அப்போ ஒரே விஷயம் தான், நான் வந்து என்னுடைய நாலேஜை என்ரிச் பண்ணணும், நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும். அப்போ ஹியர் இஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி டு கமிட் டுவர்ட்ஸ் அக்யூரிங் நாலேஜ். இங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. நீங்க உங்க தொழில் அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ ஒரே விஷயம் தான், லேர்ன் டு அச்சீவ் யுவர் கோல் இமிடியேட். நீங்க கோல் இமிடியேட் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா நிறைய கத்துக்கணும் நண்பர்கள். அதுதான் மறுபடியும் சொல்றேன். நாம கத்துக்காம நமக்கு தெரிஞ்ச 4 திட்டங்களை மட்டும் விற்பனை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டம். தெரிஞ்சவங்க கிட்ட பாலிசி வாங்கிடலாம், தெரியாதவங்க பாலிசி வாங்கும்போது தெரியாதவங்க கிட்ட வாங்கும்போது கஷ்டம். தெரிஞ்சவங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகதாட்சணைக்காக பாலிசி கொடுக்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க உங்ககிட்ட 1000 கேள்விகள் கேட்கறாங்க, 1000 கம்பேரிசன் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல நாலேஜபிள் பர்சனா மாறணும், ஒரு ப்ரொஃபஷனல் முகவரா மாறணும். உங்க இலக்கை அடையணும்னா நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணியும். இஃப் யூ லேர்ன் யூ கேன் ஏர்ன். நீங்க நிறைய கத்துக்கிட்டா அதுக்கு உண்டான நல்ல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நல்ல கவனிங்க, ஒரு நாலேஜ் அப்படின்னு ஒருத்தர் நமக்கு வந்துச்சுன்னா அது எப்ப நம்ம கிட்ட இருந்து போகாது. நம்ம கிட்ட இருந்து பணம் காசு கூட போகலாம் ஒரு ஸ்டேஜ்ல. ஆனா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், நம்மளுடைய தொழில் அறிவு, நமக்கு இருக்க நாலேஜ் பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நம்ம உயர்ந்த லெவல்ல இருந்தாலும் தாழ்ந்தாலும் ஏழ்மையில வந்தாலுமே பணம் காசு தான் இல்லைன்னு இருக்கமே ஒழிய நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் யாருமே எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அந்த நாலேஜ் தான் நம்மளை என்னைக்குமே எந்த தொழில்னு இல்லை, பர்சனல் லைஃப்லயுமே நம்மளை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகும், நம்மளை காப்பாற்றும். ஸோ நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி நாங்க கொடுக்குறோம். சரி, இப்ப இந்த வருஷம் எம்டிஐடி கோல் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? போன வருஷத்தோட இந்த வருஷம் எம்டிஐடி கோல் அதிகப்படுத்திட்டாங்க. இந்த வருஷம் எம்டிஐடி கோல் பாத்தீங்கன்னா, எம்டிஐடி கோல் அப்படி அச்சீவ் பண்ணணும்னா எம்டிஐடி 2025 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய வணிகத்துல நீங்க ஈட்ட வேண்டிய கமிஷன், ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 11,32,600 11,32,600 கமிஷன் வேணும். கடந்த வருஷத்தை விட 1.5 லட்சம் ரூபாய் அதிகமாயிடுச்சு. 11,32,600 நீங்க கமிஷன் கொண்டு வரணும். 11,32,000 கமிஷன். அதுக்கு அப்ப பிரீமியம் எவ்வளவு வேணும்? ஃபர்ஸ்ட் இயர் பேமெண்ட், நான் சிங்கிள் பேமெண்ட் பணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45,30,400 வேணுங்க. 45,30,400 நமக்கு பிரீமியம் வேணுங்க. கமிஷன் 11,32,600 வேணும் ஒரு வருஷம், ஜனவரி டு டிசம்பர். கொண்டு வர வேண்டிய பிரீமியம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் 45,30,400. பிரீமியத்திலையும் பாத்தீங்கன்னா நோ ரினியூவல் பிரீமியம், ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம். அப்ப 11,32,600 பிரீமியம் வேணும்னா நீங்க மாசம் 1 லட்ச ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சு இன்னையில இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிசம்பர்ல எம்டிஐடி முடிச்சிடலாம். மாசம் 1 லட்சம் டு த மினிமம்.
அதிகமான நீங்க வணிகம் பண்ணும்போது இன்னும் நிறைய பண்ணும்போது சீக்கிரமா எம்டிஐடி முடிக்கலாம். ஆனா நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஐடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னா, மாசம் 1,00,000 ரூபாய் வேணுங்க. மாசம் 1,00,000 ரூபாய் நீங்க கமிஷன் கொண்டாடணும். மாசம் 1,00,000 ரூபாய் வேணும்னா எவ்வளவு பிரீமியம் வேணுங்க? கிட்டத்தட்ட நீங்க வந்து 3,00,000 ரூபாய் பிரீமியமாவது கொண்டாடணும். 3,00,000 ரூபாய் பிரீமியமாவது கொண்டாடணும். சரி, ஆவரேஜா. இதே சிஓடி அப்படின்னா எம்டிஆர்டியோட 3 மடங்கு, டிஓடினா எம்டிஆர்டியோட 6 மடங்கு. ஒரே வருஷத்துல 3 எம்டிஆர்டி பண்ணிட்டீங்கன்னா சிஓடி, ஒரே வருஷத்துல 6 முறை எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா டிஓடி. ஸோ இந்த இலக்கை அடையணும்னா சார் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கலாம். சரி, இந்த தொழில வந்து அந்த அளவுக்கு வருமானம் வருமா, அந்த அளவுக்கு பாலிசி கொடுப்பாங்களா? கொடுக்குறவங்க இருக்காங்க. நாம போய் சரியான முறை அப்ரோச் பண்றதும் சரியான நபரை நம்ம கேட்கறது இல்லை. அதுக்கு அடிப்படை என்னன்னா ப்ராஸ்பெக்டிங். நிறைய பேர் சந்திச்சா மட்டும்தான் வணிகம் கிடைக்கும். இன்னைக்கு வணிகம் கிடைக்காம இல்லை. இன்னைக்கு இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா கடந்த 2024 ஆல் ஓவர் இந்தியா 10,000 பேர் எம்டிஐடி முடிச்சிருக்காங்க. 10,000 பேர் எம்டிஐடி முடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? 10,000 பேர் எம்டிஐடி முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வணிகம் கிடைச்சிருக்கா இல்லையா? வணிகம் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தொழில் எடுத்திருக்கோம், இந்த தொழில மாசம் ஒரு 1,00,000 ரூபா, ஒரு ஜாபுக்கு போனா மாசம் 1,00,000 ரூபா கிடைக்கிற மாதிரி 1,00,000 ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த தொழிலையும் சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் 9 to 6 ஒர்க் பண்றீங்க. நீங்க வேலை செய்யறப்ப தான் உங்களுக்கு வருமானம். லீவ் போட்டா சேலரி கட் ஆகலாம். அடிக்கடி லீவ் போட்டீங்கன்னா அந்த வேலை நிரந்தரம் இல்லாம கூட போகலாம். ஆனா இங்க இல்ல, ஒரு முறை செஞ்சா அடுத்த அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் நமக்கு கமிஷன். ரெண்டாவது நாமளே நமக்கு பாஸ். ஸோ இந்த கமிஷன் 1,00,000 ரூபா மாசம் சம்பாரிச்சு நானும் எம்டிஆர்டி இலக்கு அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும். நானும் எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணணும் சார். எம்டிஆர்டிங்கிறது தொடாத தூரத்துல, எல்லாரையும் தொடக்கூடிய தூரத்துல தான் இருக்கு சார். அதுக்கு வேண்டியது மைண்ட் செட்டு தான் சார். அப்ப என்ன செய்யணும்னா நாம வந்து கத்துக்கணும். ஒரு கோட்பாடு இருக்கு பாருங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் நெவர் ஸ்டாப் லேர்னிங், தட்ஸ் வை தே நெவர் ஸ்டாப் லேர்னிங். நீங்க எந்த ஒரு வெற்றியாளர் வேணாலும் பாருங்க, எந்த ஒரு வெற்றியாளர் வேணாலும் பாருங்க சார். உங்களோட ஃபோனில் நீங்கள் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க சார், ஆடியபிளாக தான் இருக்கும். ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் மைக் வச்சு தான் பேசுகிறோம், ஆடியபிளாக தான் இருக்கும் சார். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நெவர் ஸ்டாப் லேர்னிங், தட்ஸ் வை தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். அருமையான விஷயங்க. சாதிக்கிறவங்க எப்பவுமே கத்துக்கிறது நிறுத்துறதே இல்லை. சாதிக்கிறவங்க எப்பவும் கத்துக்கிறதே நிறுத்தல. அதனால தான் தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். அதனால தான் அவங்க சம்பாதிக்கிறது நிறுத்துறது. அவங்களுக்கு வருமானம் வர்றது நின்று போறது இல்லை, வருமானம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் என்டிஐடி பண்றோம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, நாம தான் படிச்சுட்டோமே இனிமே அதை வச்சே நம்ம நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இல்ல சார், நீங்க உங்க போன்ல ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுங்க சார். எல்லாருக்குமே கிளியரா இருக்கு. நீங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஷீலா ஸ்ரீதர் மேடம், நீங்க உங்க ஹெட்செட் போடுங்க, போன்ல வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. அதாவது இது நல்லா கவனிங்க நண்பர்களே. ஒரு சிலர் மைண்ட் செட் என்னன்னா, ஒரு வருஷம் எம்டிஐடி பண்ணிட்டோமா, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோமா, சரி இனிமேல் நம்ம படிக்க வேணாம், அதான் கத்துக்கிட்டோம்ல அப்படின்னு. அப்படி கிடையாது நண்பர்களே. ஏன்னா அடுத்த வருஷம் இந்த இலக்கு நோக்கி பயணிக்கணும்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், உங்க கூட ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு ட்ரெயினர் இருக்கணும், நீங்க ஃபோக்கஸ் மாறாம இருக்கணும். அதே நேரம் விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்ப அந்த அப்டேட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எத்தனை விஷயங்கள் நீங்க அப்டேட்ஸ் எங்க தொலைவை பிடிச்சி படிப்பீங்க? அப்ப இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நாங்க தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல கொடுத்துறோம். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? தொடர்ந்து ஜெயிக்கலாம். ஸோ அருமையான விஷயம். சக்சஸ்ஃபுல் பீப்புள் நெவர் ஸ்டாப் லேர்னிங், தட்ஸ் வை தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். அருமையான விஷயம். வெற்றியாளர், ஏன்னா அவங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியும், அந்த ரகசியம் தெரியும். என்னோட எம்டிஐடி கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த 8 வருஷமா 7 வருஷமா 6 வருஷமா 5 வருஷமா தொடர்ந்து பயணிக்கிறவங்க இருக்காங்க. எம்டிஐடி முடிச்சாலும் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க. சிஓடி முடிஞ்சாலும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. டபுள் எம்டிஐடி முடிச்சாலும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, இதுல இருந்தாதான் அந்த லைன்ல நம்ம பயணிப்போம், அந்த ட்ராக்லயே போவோம். ஸோ அதனால என்னன்னா, கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? கத்துக்கிறத விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கன்சிஸ்டன்சி வாட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவரேஜ் டு எக்ஸலன்ஸ். கத்துக்கணும். கத்துக்கிற விஷயத்தை என்ன செய்யணுங்க? அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது தொடர்ந்து செய்யணும். 2 ஸ்லைடும் பாருங்க, ரெண்டு பக்கமும் கோட் கொடுத்துருங்க பாருங்க. நாலேஜ் இஸ் நாட் பவர், த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் பவர். அதான் மெயினான விஷயம். ஒரு நாலேஜ், ஒருத்தர்கிட்ட ஒரு பயிற்சியில ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அது ஜஸ்ட் முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா அதுக்கப்புறம் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண நாலேஜும் மாறும். அந்த நாலேஜ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா பவரா மாறும். பவர்னா என்னங்க? ஸ்கில்லா மாறும். அப்ப அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், பிசினஸை கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை செய்யறோம், ஒரு வெற்றிக்காக ஒரு விஷயத்தை செய்யறோம்னா தொடர்ந்து அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து செயல்பாடு இருக்கணும். அப்ப அது என்ன தெரியுங்களா? கன்சிஸ்டன்சி இஸ் வாட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்
ஆவரேஜ் இன்டு எக்ஸலன்ட். சாதாரணமானவரையும் சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அடிப்படை கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியா அதற்காக வேலையில பணிகளை ஈடுபட்டுட்டே இருக்கணும். அது வேலையை தொடர்ந்து செய்யும். இதை செஞ்சா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா the difference between ordinary and extraordinary is that little extra. ஒரு சின்ன வித்தியாசம் தான். the difference between ordinary சாதாரணமானவங்க, அசாதாரணமானவங்க, எக்ஸ்ட்ராடினரி. ஒரே விஷயம், ரெண்டு பேருக்கு என்ன விஷயம்னா, இவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை செய்யறாங்க. the difference between ordinary and extraordinary is that little extra. கொஞ்சம் மற்றவங்களோட அதிகப்படியா வேலை செய்யறாங்க, ஜெயிக்கிறாங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சம் அதிகப்படியா. அதனால நீங்க மனசுல என்ன நினைச்சீங்கன்னா, நான் சாதாரணமான ஆள் இல்ல, யூ ஆர் நாட் ஆர்டினரி, நீங்க சாதாரணமான ஆள் இல்ல, அந்த மாதிரி எப்பவுமே நினைக்காதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தரும் யூனிக்னஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவங்க. ஆனா அவங்க சாதிக்காம இருக்காங்கன்னு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே அவங்க தடை விதிச்சுக்கிறாங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துறாங்க. யூ ஆர் யூனிக், ப்ரூவ் யுவர் ஒர்த் பை பிகமிங் எம்டிஆர்டி. நீங்க ஜெயிக்கணும், உங்களோட ஒர்த், உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியணும்னா, ஒரு எம்டிஆர்டி பண்ணி காட்டுங்க உங்க பிரான்ச்ல, அப்போ உங்க மதிப்பு தெரியும். ஏன்னா உங்க சாதாரணமா நினைச்சவங்க கூட பரவாயில்ல, இவரும் எம்டிஆர்டி பண்றாரு, அப்ப இவருக்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்கு, இவருடைய அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறது போதும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தொழில ஒரு எம்டிஆர்டிங்கிறது ஒரு அடிப்படை தகுதி ஆயிடுச்சு இன்னைக்கு மூவாண்மையில. அப்போ நீங்க உங்களை சாதாரணமான ஆளு எப்பவுமே அதை மட்டும் நினைச்சு, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, சார் நமக்கெல்லாம் அப்படி இல்லை சார், நமக்கு எல்லாம் சாதாரணமா ஆளு சார், நாம எங்க சார் எம்டிஆர்டி பண்ண போறோம். அங்கதாங்க நீங்க உங்களை தடை, உங்க வருமானத்துக்கு தடை, உங்க வளர்ச்சிக்கு தடை, உங்க சாதனைக்கு தடையை போடுறீங்க. ஸோ ஒரே விஷயம் தான், கொஞ்சம் நீங்க செய்யற வேலையில எக்ஸ்ட்ரா செய்ய போறீங்க. இப்போ ஏற்கனவே முகவாண்மையில தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, மாசான ஓரளவு கமிஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, அதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுங்கிறத இந்த பயிற்சிகள் நம்ம பார்க்க போறோம். அந்த எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிக்கும். ஒரே விஷயம் பாருங்க, நான் சொன்ன நாலேஜ் இஸ் பவர் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. நாலேஜ் பிகம்ஸ் பவர் ஒன்லி when you earn money. ஒரு நாலேஜ் எப்போ பவரா மாறுதுன்னா, அதை வச்சு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிச்சாதான் அது வந்து பவரா மாறும். அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை யூசிங் யுவர் நாலேஜ், when you earn money the knowledge becomes power. ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் பவர் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நீங்க பயிற்சியில கேட்குறீங்க, அது இன்ஃபர்மேஷன். அப்புறம் நீங்க ஒரு தாட்டி படிக்கிறீங்க, அது லேர்னிங். அப்புறம் தொடர்ந்து படிக்கிறீங்க, அது ப்ராக்டிஸ். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜ் கெயின் ஆயிடுது. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டிங் த நாலேஜ். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை என்ன செய்யணும், ஃபீல்டுக்கு கொண்டு போகணும். ஃபீல்டுக்கு கண்டிப்பா நீங்க சந்திக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்ட விஷயம், இந்த கான்செப்டை பேசணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து செய்யும்போது இட் பிகம் ஸ்கில். அது உங்க திறமையா மாறிடும். அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு சர்வசாதாரண பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு திறமையா மாறிடும். அப்ப அந்த திறமை என்ன பண்ணும், then the skill bring you success. நீங்க பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பிசினஸ் வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிட்டீங்க, உங்க ஸ்கில்டு பர்சன் ஆயிட்டீங்க. அந்த திறமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றியை கொடுக்கும் போது வணிகம் வாங்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நவ் யூ ஏர்ன் மணி. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. வணிகம் வரும், பாலிசிகள் வரும், நல்ல பிரீமியங்கள் வரும், அது அதனால கமிஷன் வருமானம் வரும். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த நாலேஜ் பிகம்ஸ் பவர். அப்பதான் அந்த நாலேஜ்ங்கிறது ஒரு பவரா மாறும். அந்த நேரம் தான் நீங்க கத்துக்கிட்ட விஷயம் ஒரு பவரா, சக்தியா மாறும். அப்ப அதுக்கு வேண்டியது என்னன்னா, கத்துக்கிறத விட அதை பயிற்சி செய்து, அதை தினசரி பயிற்சி செய்து அதை நீங்க போய் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா வணிகத்துல உங்களுக்கு வணிகம் வரும். வணிகம் வரும்போது வருமானம் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நாங்க கொடுக்கோம். அந்த நாலேஜை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நாங்க கொடுக்கோம். நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் நண்பர்களே, நீங்க செய்ய வேண்டிய செஞ்சிட்டு இருக்க வேலையில இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் செலுத்தி அதிகமா செஞ்சா போதும். ஆட்டோமேட்டிக்கா எம்டிஆர்டினா பெரிய மலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற வேலையை தான் நீங்க இப்ப முகாண்மைக்காக நீங்க என்ன செய்றீங்க, தினசரி 2 பேரும் 3 பேரை பாக்குறீங்களா, வாரத்துல ஒரு 2 பேர் பார்த்து பேசலாம், அது தினசரி பண்ண போறோம். தினசரி அதுக்காக நேரம் ஒதுக்க போறோம், தினசரி அதுக்காக ஒர்க் பண்ண போறோம், கொஞ்சம் பேசுறதே மாத்தி பேச போறோம், கொஞ்சம் கான்செப்டா விற்க போறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன, எம்டிஆர்டிங்கிறது ஈஸியா வந்துருமே. நீங்க செய்யற வேலை தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்ய போறோம். அது சேர்த்து செய்யறதுக்கு அந்த நுணுக்கங்களை கத்துக்கணும். அந்த நுணுக்கங்களை கொடுக்கக்கூடியதான் எங்க பயிற்சி. அந்த நுணுக்கங்கள் என்னென்ன பண்ணணும் கொடுக்கறதா எங்க பயிற்சி. ஏன்னா எங்க பயிற்சியில பாருங்க, இந்த வருஷம் கூட ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஒரு பயிற்சி உங்களுக்கு எங்ககிட்ட எங்க பயிற்சியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்களை பேச வைக்க போறோம். ஸோ நாங்க நடத்தக்கூடிய பயிற்சியில் என்ன மெயினா கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் குவாலிட்டி ப்ராஸ்பெக்ட். நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது, சஸ்பெக்ட் ப்ராஸ்பெக்ட். அடுத்தது பெரிய பிரீமியம் சேலை எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி பெரிய பார்ட்டிகிட்ட பேசுறது, பெரிய பிரீமியம் எப்படி பேசுறது, எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி ரெஃபரன்சஸ் வாங்குறது. ரெஃபரன்ஸ் வாங்குறதுல நிறைய டெக்னிக் இருக்கு. நார்மலா ரெஃபரன்ஸ் வாங்குறது இருக்கு, ரெஃபரன்ஸ் வாங்குறது நிறைய டெக்னிக் இருக்கு. அடுத்து ஹவு டு இன்க்ரீஸ் க்ளோசிங் டெக்னிக். இந்த க்ளோசிங் டெக்னிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அது வந்து சொல்லி தரதை விட
நீங்க தினசரி இந்த நான் சொல்ல மாதிரி வேலைகள்லாம் செய்யும் போது நிறைய பேர் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த க்ளோசிங் டெக்னிக் வந்துடும். அவர் என்ன கேட்கறாரு, அவருக்கு என்ன பதில் சொல்லணும், பெருவாரியா நம்ம சந்திக்கிறவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க, எப்படி நம்ம பேசினா அந்த சேல் க்ளோஸ் ஆகிற டெக்னிக் நீங்க கத்துக்குவீங்க. அடுத்து அவுட் டு அச்சீவ் டார்கெட் பிஃபோர் டைம். டிசம்பர் வரைக்கும் உங்க டார்கெட் வச்சிருக்காம எப்படி நம்ம ஜூனுக்குள்ளேயே செப்டம்பருக்குள்ளேயே அச்சீவ் பண்றது. அதுக்கப்புறம் அச்சீவ் மோர் டார்கெட்ஸ். ஒரு எம்டேட் இல்லை சார், இந்த வருஷம் 2 எம்டேட் பண்ண போறோம் சார், நான் அடுத்த வருஷம் சிஓடி பண்ணிடுறேன் சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாராக போறீங்க? யூ வில் பிகம் எ ப்ரொஃபஷனல் அட்வைசர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா யூ வில் பிகம் எ ப்ரொஃபஷனல் அட்வைசர். அவ்வளவுதான், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரா மாறிடுவீங்க. ஒன்ஸ் யூ பிகம் எ ப்ரொஃபஷனல் அட்வைசர், அப்புறம் என்னன்னா எந்த பயமும் இல்லை. எப்பேற்பட்ட பார்ட்டிட்டையும், அவர் HNI-யா இருக்கட்டும், ஒரு NRI-யா இருக்கட்டும், ஒரு படிச்ச ஒரு ஐடியில் இருக்கிறவர் யாரா இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து LIC ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நீங்க தாராளமா விற்பனை செய்யலாம். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலிசம் வந்துடும். அதுக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான், நீங்க கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், நான் சொல்லித்தரது இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜா இருக்கலாம், ஆனா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க எங்க எங்க பயிற்சியில இந்த வருஷம் நிறைய பேர் MTIT முடிச்சிருக்காங்க. சரி, என்னென்ன கொடுக்க போறோம் சார்? நீங்க நீங்க செல்லிங் டெக்னிக் சொல்றீங்க சார், நிறைய நாலேஜ் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. என்ன சார் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்குறட்ட எப்படி பாலிசி வாங்குறது. ஏன்னா மாதாந்திர சம்பளம் நீங்க வாங்குறவர்கிட்ட போய் நீங்க பாலிசி கேட்டாலும் அவர் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, வாங்குற சம்பளம் பத்தல, எங்க போய் சேமிக்கிறது அப்படிங்கிறது தான். அவர்கிட்ட எப்படி பேசி பாலிசி வாங்குறாங்கிறது தான் ஃபினான்ஷியல் பிளானிங். இதை எங்க கிட்ட படிச்சவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாலிசி வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணவிட்டே பேசி பாலிசி வாங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங், விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன். விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன்னா LICனா இறந்த பிறகு பணம் அதுக்காக சேமிக்கிறது இல்லை சார். நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதே மாதிரி LICயும் ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான சேமிப்பு திட்டம் தான். LICயும் ஒரு சொத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அருமையான சேமிப்பு திட்டம் தானே LIC திட்டங்களை ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய திட்டமா வைக்கிறது. இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஏன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணுன்றது, எதற்காக பண்ணுங்கிற அவ்வளோ டெப்தா பேசி அதற்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோம். அடுத்து சைல்டு எஜுகேஷன் பிளானிங். நார்மலா சைல்டு எஜுகேஷன் பிளானிங் பேசுறதும் நம்ம பரிசு நம்ம பேசுவது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்காக இப்ப பேசுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு பாலிசி எடுக்கிறாங்க, அப்படி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு பாலிசி விற்கிறதுக்கு நம்ம பேசுறது இல்லை, இந்த பயிற்சியும் இல்லை. இன்னைக்கு காஸ்ட் என்ன, உங்க குழந்தை அன்னைக்கு என்ன, உங்க குழந்தைக்கு இன்னைக்கு என்ன வயசு, அன்னைக்கு என்ன, எந்த வயசுல படிக்க போறான், உங்க குழந்தை என்ன கோர்ஸ்ல படிக்க வைக்க போறீங்க, எந்த காலேஜ்ல படிக்க வைக்க போறீங்க, அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்ல இப்ப எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, அப்ப எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, அப்ப அந்த அளவுக்கு வேணும்னா நீங்க எந்த அளவுக்கு சேமிக்கணும், உங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க. அங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல பேச போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா HNI எப்படி HNI யாரு, HNI எப்படி பேசணும், HNI எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், HNI எப்படி ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கணும், இது எல்லாமே பார்க்க போறோம். அடுத்து சேவிங்ஸ் ஹேபிட். குழந்தைங்களுக்கு சும்மா போய் எஜுகேஷன் மேரேஜுக்கு பாலிசி விற்கிறது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு எப்படி சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி தருவது அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா ஒரு பாலிசி விற்கிறது. நார்மலா எஜுகேஷனுக்காகவும் திருமணத்துக்காகவும் தான் பாலிசி விற்போம். ஆனா அதை தவிர்த்து குழந்தைக்கு சேமிப்பு பழக்கத்தை கொடுத்து எப்படி பாலிசி விற்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா இருக்கும். இப்போ நார்மலா என்ன அப்ஜெக்ஷன் வருதுங்க, நான் எங்கள் ஆடிட்டர் கேட்டு சொல்றேன், ஏற்கனவே நிறைய பாலிசி இருக்கு, எனக்கு டைமே இல்லை, எனக்கு பணமே இல்லை, எனக்கு இன்சூரன்ஸே தேவையில்லை, எனக்கே அவ்வளோ சொத்து இருக்கு, இது மாதிரி வருது இல்லைங்களா. இது எல்லாமே எப்படி அவங்க கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலா எங்க பயிற்சியில் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கட்டும், எப்படி பேசி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்து எப்படி பாலிசி வாங்கலாம். ஸோ அப்ஜெக்ஷன் இல்லைங்கன்னா நார்மலா இல்லை, நீங்க என்னென்ன ஃபேஸ் பண்றீங்களோ அத்தனைக்கும் அங்கே விஷயம் இருக்கு. என்னென்ன ஃபேஸ் பண்றீங்களோ, எங்க சொந்தக்காரரே ஏஜென்ட் ஏகப்பட்ட பாலிசி ஏற்கனவே எடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் எப்படி பேசணுங்கிறது இருக்கு. அடுத்தது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, அவர் இருந்தா அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் அவருடைய வருமானத்தை வச்சு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறாரு. சார் நாளைக்கு நீங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேவைகளை யார் சார் பூர்த்தி செய்வா அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு உணர்த்தி அந்த கான்செப்ட்ல ஒரு பாலிசி வாங்குறது, அந்த கான்செப்ட்ல ஒரு பாலிசி வாங்குறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஆர்ஐனா யாரு, FNIனா யாரு, ஒரு NRI பாலிசி வாங்கினா என்ன, எப்படி வாங்கலாம், NRI அக்கௌண்ட் என்ன, NRO அக்கௌண்ட் என்ன, FCNR அக்கௌண்ட் என்ன, ஒரு NRI இங்க இந்தியாவில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு NRI இங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்தை அங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போக முடியுமா, அடுத்தது அப்படி கொண்டு போகும்போது இங்க நான் டாக்ஸ் கட்டி அங்கேயும் டாக்ஸ் கட்ட முடியுமா, இது எல்லாமே இன்டெப்தா எடுப்போம், இன்டெப்தா நாங்க எடுப்போம். அடுத்து ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ்ல நிறைய விஷயங்கள், அதாவது நார்மலா போய் பேசுறது மட்டும் இல்லாம என்னென்ன மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ல ப்ராஸ்பெக்டை உருவாக்கலாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே. அடுத்தது எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ்.
ஒரு கம்பெனியில போய் அந்த கம்பெனி ஓனர் வந்து கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாலிசி கொடுக்க வச்சு அதன் மூலியமா எப்படி அதிகபட்சமான எண்ணிக்கையில பாலிசிகள் வாங்கலாம். இந்த கான்செப்ட் கீமேன் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், அடுத்து ஐஆர்ஆர் கால்குலேஷன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், எக்ஸல் கால்குலேஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில் இவ்வளவு விஷயம் கிடைக்கும் போது கண்டிப்பா நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு முகவரா இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க ப்ரொஃபஷனல் முகவரா மாறுவீங்களா இல்லையா? ஆனா அந்த மாறுறது உங்க கையில தான். நாங்க இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கத்துக் கொடுத்துருவோம். ஆனா அதை கத்துக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா சக்சஸ் இல்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான், பண்ணாதான் சக்சஸ். சரி, இந்த கோர்ஸ்ல என்னென்ன சார் கிடைக்கும்? இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியானது நாங்க எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி தனித்தனியே நடத்துறதுல எல்லா அந்த கொடுக்குற விஷயத்தை வச்சு நீங்க எந்த வேணாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம். இது ஜனவரி 2025 இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் ஒரு வருட பயிற்சி. செவ்வாய்க்கிழமை பேட்ச் பாத்தீங்கன்னா வரக்கூடிய 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை பேட்ச். ஞாயிற்றுக்கிழமை பேட்ச் ஜனவரி 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். மாசம் 2 செஷனு. மாசம் 2 செஷன், காலையில 9:30 1:30. மாசம் 2 செஷன் எப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 2வது செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற பட்சத்துல 12 மாசமும் ஒரு பேட்ச் ஓடும். இன்னொரு பேட்ச் பாத்தீங்கன்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை. ஃபுல் டைம் ஏஜென்டா இருக்கவங்க செவ்வாய்க்கிழமை அட்டன் பண்ணலாம். பார்ட் டைம் ஏஜென்டா இருக்கவங்க விடுமுறை நாளான சண்டேல அட்டன் பண்ணலாம். மாசம் 2 பயிற்சி, 24 பயிற்சி. ஓகே, இது ஆன்லைன் பயிற்சி தான். இது டோட்டலா ஜூம்ல ஆன்லைன் பயிற்சி. நீங்க இருந்த இடத்துல அட்டன் பண்ணலாம். ஒரு பிசிக்கல் மீட்டிங்னா கூட ஒரு பயிற்சி மிஸ் பண்ணதான். ஆனா இதுல நீங்க ஆன்லைன் அட்டன் பண்றீங்க, நெட் ஒர்க் பண்ணல, அன்னைக்கு உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கலந்துக்க முடியல, இல்ல லேட்டா எங்க போயிட்டு லேட்டா அட்டன் பண்றீங்க, பயிற்சி மிஸ் ஆச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம்? ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அப்ப ரெக்கார்டிங் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். பவர் பாயிண்ட்டை கொடுத்துருவோம். ஒரு வருஷம் வாட்ஸ்அப் சப்போர்ட்டு. அன்னன்னைக்கே மீட்டிங் முடிஞ்சோன்னா பவர் பாயிண்ட்டை பிடிஎஃப் அனுப்பிடுறோம். நீங்க செய்ய வேண்டியது பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி போட்டு வச்சுக்கணும். ரெக்கார்டிங் 30 நாள் நீங்க வாட்ச் பண்ணலாம். அப்ப தொடர்ந்து கேட்க 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 அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள அப்படியே மனப்பாடம் ஆயிடும். கத்துக்கிற விஷயம் அத்தனையும். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், கத்துக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பயிற்சியை பத்தின கட்டணம் மத்தெல்லாம் சொல்றேன். இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ, ஒரு 1.5 நிமிஷம் ஓடும் பாருங்க. Have you ever wondered why some people seem to have all the knowledge in the world, yet they struggle to apply it in their own lives? Knowledge isn't power until it's put into action. For example, think about those who constantly read all the self-help books and attend motivational seminars but fail to make any real life changes. They are stuck in the cycle of consuming information without taking any meaningful steps forward. True power lies in the application of knowledge. It's about translating what we learn into tangible actions that create positive impact and transformation in our lives. Imagine the rush of dopamine that you will feel when you take that first step towards your goals, when you implement what you've learned, and when you see the results unfold before your eyes. So the next time you come across valuable knowledge, ask yourself, how can I put this into action? How can I apply it to create the life that I desire? Remember, knowledge alone is not enough. It's the actions that follow that truly empowers us and brings about meaningful change. Take charge of your own growth and start implementing what you learn. Watch as your life transforms and you become the powerful force you were meant to be. அவங்க சொன்னது கவனிச்சிங்களா? நாலேஜ் வந்து பவர் அப்படின்னா அது ஆக்ஷன். அது வந்து நீங்க அந்த செயல்பாட்டில் கொண்டு வரணும். அந்த டேஞ்சிபிள் ஆக்ஷன்ஸ் என்ன? டேஞ்சிபிள்னா விசிபிள் ஆக்ஷன். கத்துக்கிட்ட விஷயத்த என்ன டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள் வாங்க. விசிபிள், நான் விசிபிள். இப்போ இது வந்து விசிபிள் அப்படின்னா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி அந்த செயல்பாட்டை நீங்க செய்யணும். அப்படி செய்யும்போது என்னன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க, நிறைய பேர் நிறைய செமினார் அட்டன் பண்றாங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, ஆனா கத்துக்கிட்ட ஐடியில இருக்காங்க, பெருசா சாதிக்கிறது இல்லை. ஆனா யாரெல்லாம் கத்துக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கண் முன்னாடி அந்த செயல்பாடு அவங்க செய்யும் போது என்ன ஆகுன்னா அதனோட ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ரிசல்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருது. ஸோ நம்மளாலையும் இந்த மாதிரி செய்ய முடியும். ஏன்னா கத்துக்கிட்ட விஷயத்தை செயல்படுத்த என்ன தெரியுங்களாகும், நமக்குள்ளேயும் சில மாற்றங்கள் தோன்றும். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றிகரமா நடக்க என்ன ஆகும்னா ரிசல்ட் நல்லா கிடைக்க அப்ப நம்ம நினைப்போம், இவ்வளவு நாள் விட்டுட்டுமே. இது நான் தான் சொல்றது, அவங்க சொல்ல. இவ்வளவு நாள் விட்டுட்டுமே. ஆனா
கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு நம்மளாலையும் இது முடியும், நம்மளாலையும் இது முடியும். அப்போ நாம செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நடக்காதுங்க. கத்துக்கணும். ஆனா கத்துக்கிட்டு அதை பேசணுங்க, அதை அந்த விஷயத்த செய்யணுங்க. அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, ஓ ஓ, நமக்குள்ளே இவ்வளவு சக்தி இருந்திருக்கு, திறமை இருந்திருக்கு, நம்ம செய்யாம இருந்திருக்கோம். நாம ஏதோ மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு இல்ல நமக்குள்ளேயே முடியாதுன்னு ஒரு மனசு தீர்மானம் எடுத்துக்கிட்டு செய்யாம இருந்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ண தான் நமக்கு தெரியுது நமக்குள்ளேயே இவ்வளவு திறமை ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு, நம்மளாலையும் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்மளால தட்டி விட்டுக்குவோம். ஏ சபாஷ், உன்னாலையும் முடியுது அப்படின்னு தட்டி விட்டுக்குவோம். அப்போ ஒரே விஷயம் தாங்க, கத்துக்கிறது. இந்த பயிற்சியில சேர்றதை விட கத்துக்கிறது செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பா நீங்க அத்தனை பேர் எம்டிட்டீங்க, நீங்க அத்தனை பேர் எம்டிட்டீங்க. நான் அதுக்கு சேலஞ்ச் பண்றேங்க. நீங்க செயல்படுத்தணும், செயல்படுத்தாம எதுவும் நடக்காது. அதாவதுங்க ஒரு விஷயம் பாருங்க, செயல்படுத்தணும்னா ஒண்ணு ஃபெயிலியர் என்ன சக்சஸ். சக்சஸ் வந்தா வருமானம் பிசினஸ், ஃபெயிலியர் ஆனா அனுபவம். அப்ப அடுத்த விஷயத்தை செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போ ஒரே விஷயம் தான், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க கொடுக்குற பயிற்சி பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இது மட்டும் இல்லைங்க. நான் ஒரு 3P ப்ரோக்ராம் ஒன்று பயிற்சி நடத்திருக்கேன். அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு வெற்றியாளரை மாத்துறதுக்கான அவங்க லெவல்ல, மனசு அளவுல அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்க எப்படி இருக்கணும், பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள். அது 2 பயிற்சி நடத்திட்டோம். இப்போ அடுத்து போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பயிற்சிகளும் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் MD8க்காக மட்டும் இல்லை, அந்த 3P பயிற்சியும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் 80 பேர் தான் சேர்த்தணும். நிறைய பேர் வேணாம் நானே சொல்லியிருக்கேன், இவ்வளோ பேர் வேண்டாங்க, எங்களுக்கு இவ்வளோ பேர் இருந்தால் போதும். ஏன்னா அதன் மூலியமா ரிசல்ட், உங்களுக்கு ரிசல்ட் வரணும், எங்களுக்கு ரிசல்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளும் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, குறைந்த கட்டணம், அதிகபட்சமான விஷயங்கள், அதிகபட்சமான நாலேஜ். ஏன்னா நான் எப்பவுமே முகவர் சமுதாயத்திற்காக சேவை செய்வதற்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரீ மீட்டிங்லாம் பண்றோம். இந்த மாதிரி MD8 கோர்ஸுங்கும் போது பாத்தீங்கன்னா இது தொழில் நுணுக்கங்களை கத்து தரும்போது கண்டிப்பா அதுக்கான ஒரு கட்டணம் நாங்கள் வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, எவ்வளவு கட்டணம்? இந்த 24 பயிற்சி நான் சொன்னேன் இல்லைங்களா? சரி, எவ்வளவு கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,999 ரூபாங்க. 24 பயிற்சிகள், ஒரு வருடத்திற்கு 24 பயிற்சிகள். பவர் பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு, ரெக்கார்டிங் வந்துடும், ஒரு வருஷம் வாட்ஸ்அப் சப்போர்ட், எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுல எல்லா பிளானோட சப்ஜெக்ட் யூஸ் எல்லாமே வந்துடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனந்தா ட்ரைனிங், அது என்னோட சந்தோஷம் எடுப்பார். ஆனந்தா சோஷியல் மீடியா ட்ரைனிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதெல்லாம் அவர் எடுப்பார். இதெல்லாம் ஒரு ஆட் ஆன் ப்ரோக்ராமே உங்களுக்கு கொடுக்க போறேன், ஆட் ஆன் ப்ரோக்ராமா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இந்த பயிற்சியில நீங்க சேர்ந்து ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சாட்ல உங்களோட பெயர், மொபைல் நம்பர் போடுங்க. பேமெண்ட் அனுப்புறவங்க இப்பவே நீங்க அனுப்பலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இமீடியட் ஆக்ஷன் டேக்கர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க. சார், ஓகே சார், நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன் சார், நான் சாதிக்கணும்னு முடிவு பண்ணேன் சார், இது வரைக்கும் பண்ணாம இருந்துட்டேன், இப்பயா நான் செய்ய போறேன் அப்படிங்கும்போது உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் ஆஃபர். இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 13,999 ரூபா. பாருங்க, இந்த போஸ்டர்ல கீழே இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வருஷம் ஃபீஸ் 13,999. ஆனால் முகவர்களுக்காக இந்த ஜனவரி மாதம் பயிற்சி துவங்குறதுக்கு முன்னே சேர்றவங்களுக்கு எர்லி பேர்ட் ஆஃபரா 9,999. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் முடிஞ்சது. பட் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆஃபரை நான் கொடுக்குறேன். 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்கிரீன்ஷாட்ல இது பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். இல்லை எனக்கு இப்போ முடியாது சார், நாளைக்குள்ள கட்டுறேன், நாளைக்கு வரைக்கும் கட்டுறேன்னா நீங்க உங்க பெயர், இன்ட்ரெஸ்டட், உங்க மொபைல் நம்பர் போடுங்க. எங்க ஏதாவது டவுட்ஸ் தான் எனக்கு கேட்டுக்கலாம். நீங்க பேமெண்ட் அனுப்ப வேண்டிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிபே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம். என்னோட நம்பர் 9500455977. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அல்லது 6380414996. உங்க பெயர் மட்டும் போட்டா தெரியாதுங்க, பெயர், மொபைல் நம்பர் இருந்தால் தான் உங்ககிட்ட நாங்கள் பேச முடியும். வெறும் பெயர் இருந்தால் எப்படி யாரும் தெரியாதுல்ல, எந்த கிளை, எந்த ஊருன்னு என்ன தெரியாதுல்ல. ஸோ இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பேமெண்ட் பண்ணி எங்களுக்கு உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். செலுத்த வேண்டிய தொகை சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்னா 9,999 நண்பர்ல, சிங்கிள் பேமெண்ட்னா 9,999. இது ஒரு பெரிய தொகையே இல்லைங்க, இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறீங்க. அதுக்கு நான் கேரண்டி, அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். கண்டிப்பா பாருங்க, கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் உங்க வருமானத்துல வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு. கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் வருமானத்துல வளர்ச்சி இருக்கும். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நான் பிசினஸ் நல்லா பண்ணிருக்கேன், 2020 பண்ணியிருக்கேன் சார். அதற்கு எங்க பயிற்சி ரொம்ப மிக 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 உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். இதே நான் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும் சார், 2 மாசம் கட்டணும் அப்படின்னா, இந்த மாசம், அடுத்த மாசம், இல்லை பிப்ரவரிக்குள்ள கட்டுறேன், மார்ச்சுக்குள்ள கட்டுறேன்னா அப்ப ஃபீஸ் மாறிடும், 13,999 ரூபாய் மாறிடும். சிங்கிள் பேமெண்ட்னா 9,999. சிங்கிள் பேமெண்ட்னா 9,999. சார் பேர் மட்டும் போடாதீங்க சார், மொபைல் நம்பரோட போடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு வெறும் பேர் வச்சு நாங்கள் உங்களுக்கு திரும்ப கால் பண்ண முடியாது. பேமெண்ட் பண்றவங்க பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் உடனே அனுப்பலாம். சப்போஸ் எனக்கு
ஜிபே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் நெஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ ஒரே விஷயம் தான் நண்பர்களே, இந்த வருஷம் துவக்கம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் என்ன சாதிக்கணும், கடந்த வருஷத்தை விட்டுருங்க. கடந்த வருஷத்தை விட நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும். நானும் ஒரு சாதனையாளர் தான், நானும் வெற்றியாளர் தான். இந்த எல்ஐசி முகமாண்மை தொழிலில் என்னாலையும் சாதிக்க முடியும், நான் நினைச்ச மாதிரி சம்பாதிக்க முடியும். இதில் எனக்கு வானமே இல்லை. நான் எவ்வளோ நினைச்சாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும்னா அதற்கு தேவை நண்பர்களே சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ், கான்செப்ட் செல்லிங், இது எல்லாம் வேணும் நண்பர்களே. வெறும் பிளான் மட்டும் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க. ஏன்னா நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. சந்திக்கிறவங்க அவங்க தேவையை சொல்றாங்க, அவங்க மற்றது கம்பேர் பண்றாங்க. அப்ப கம்பேரிசன் அந்த விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு அத்தனையும் நம்ம பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா நாம உமாங் 8%, உற்சவ் 10%, ஜீவன்ல 10 வருஷம் கட்டி 16 வருஷம் இதுதான் நம்ம பேசிட்டு இருப்போம். அது அவங்க அவங்களுக்கு தேவை இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பெட்டர், இதுல எந்த டாக்ஸபிலிட்டி பத்தி, டாக்ஸேஷனை பத்தி கேட்பாங்க, இது எந்த அளவுக்கு சேஃப்டி, மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது என்னன்னா அப்ப நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஸோ அதனால நீங்க வேற ஏதாவது இப்போ டவுட்ஸ் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது நம்பருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணோம்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். 2 நம்பருமே நீங்க எந்த நம்பருக்கு அனுப்புறீங்களோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி என்னோட பெயர் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு சொல்றேன், என்னோட பெயர்ல ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கு, எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமின்னு. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமின்னு அதில் எல்ஐசி திட்டங்கள் அத்தனையும் பேசியிருக்கேன். எங்க பரீட்சையில் அட்டன் பண்ணி எம்டிஐடி முடிச்சவங்க பேசின விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த பிளான்ஸை பற்றி பேசியிருக்கேன். அடுத்து நாளிலேருந்து நிறைய வீடியோஸ் அதில் அப்லோட் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 பிளான், 6-7 பிளான் வந்துருக்குங்க. அந்த 7 பிளானுமே ஒன்று அப்லோட் ஆகும். நீங்கள் அதுலேயும் அது ஃப்ரீ தான், அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் ஒரு சாதனையான ஆண்டாக மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சியில் நீங்கள் தாராளமாக சேரலாம். ஏன்னா ஒரே விஷயம்தான், இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சிகள் நடக்கலாம். ஆனால் கட்டணம் இல்லாத பயிற்சியில் இந்த அளவுக்கு நுணுக்கங்கள் கிடைக்குமான்னு தெரியாது. தொழில் நுணுக்கங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டணம் செலுத்தி தான் நம்ம கற்றுக்கணும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க உங்கள் நேம், மொபைல் நம்பர் போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் போட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட் பேமெண்ட்டும் பண்ணலாம். இல்லை நான் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு மட்டும்தான். ஸோ என்னன்னா நாளைக்கு வேற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கூப்பிட்டு நான் கால் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்புறம் 10,999 மாறிடும். நாளைக்கு அப்புறம் 10,999 மாறிடும். ஸோ இந்த 9,999 நேற்று தான் ஆக்சுவலாக அந்த பயிற்சி நம்ம சண்டே பண்ணுறதா இருந்தது. பட் எல்ஐசி க்ளோசிங் மண்டே வரைக்கும் இருந்ததுனால நாங்கள் அப்படியே அதனால தள்ளி வச்சோம். அதனால தான் இன்னைக்கு பயிற்சி நடக்குது. நீங்கள் அதனால தான் 6ஆம் தேதின்னு போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 10,999 மாறிடும் நம்மளே. இன்வெஸ்ட் ஒரே விஷயம் தாங்க, இந்த தொழிலை முகவாண்மை தொழில சம்பாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம கற்றுக்காம சாதிக்கணும் அப்படிங்கிறது அது ஏதோ சில நேரம் லக்கில் நடக்கலாம். கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த டொமைனில், இந்த இண்டஸ்ட்ரியில், அது நம்ம இந்த துறை, நம்ம லைஃப் இன்சூரன்ஸில் விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் போய் அவங்ககிட்ட பாலிசி கேட்டால் கிடைக்கும். ஆனால் நம்ம கற்றுக்காம ஒருத்தர் போய் நம்ம தெரிஞ்சதை சொல்லி பாலிசி கேட்குறோம், பாலிசி வரலங்கும் போது கடைசியில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தொழில் மேலே குறப்படுறோம். யாருமே பாலிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடையாது நண்பர்களே. அப்போ நம்ம சரியான அப்ரோச் இல்லை, அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. அவர் என்ன கேட்டார், அதுக்கு என்ன பேசணும், அவர் என்ன மாதிரி கான்செப்ட்ல பேசியிருந்தா அவர்கிட்ட பாலிசி வாங்கலாம் அப்படிங்கிற நுணுக்கங்கள்லாம் வேணும். அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகள் கண்டிப்பாக வேணும். ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கற்றுக்காம நாம் சரியா தொழில் நடக்கலைங்கும் போது என்ன செய்யறோம், நம்ம மற்றவங்கள பிளேம் பண்றோம். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதில்ல, என்ன பண்ணோம், என்ன கேட்டாரு, நம்ம என்ன சொல்ல முடியல, ஏன் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். நாம நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கல. நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிட்டா கண்டிப்பா பிசினஸ் வரும். ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஆனா சரியான அப்ரோச் இருந்தா கண்டிப்பா அந்த பிசினஸ் வரும். சரியான அப்ரோச் இருந்தா அந்த பிசினஸ் வரும். ஸோ பேமெண்ட் பண்ணி 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்திருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, பேமெண்ட் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக அனுப்புங்க. பேமெண்ட் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் நண்பர்களே. எனி டவுட்ஸ் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம். தாராளமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம். எந்த சந்தேகம்
ஏதாவது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். பிளானை பற்றி டவுட்டோ இல்லை கோர்ஸை பற்றி டவுட்டோ எது இருந்தாலும் கேட்கலாம். உங்கள் டவுட்டுக்கு வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சொல்லுங்க சார். சத்யமூர்த்தி சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சத்யமூர்த்தி சார். வெரி குட் ஈவினிங். வெரி குட். சார் நான் 3P ப்ரோக்ராம்லேயும் இருக்கேன் சார். ம் அதுவும் இதுவும் அது வேற இது. இதாகுமா சார்? பியூர்லி இல்ல பர்சனல் இல்ல டெவலப்மெண்ட். அதுல பிளான் எதுவுமே அதுதான் சார். அதுல எல்ஐசி பிளானோ இல்ல சார், கான்செப்டோ அது ஓகே. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள்ல தான் செகண்ட் சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டேல நடக்குது. மந்த்ல. ஓ சரி சரி சரி. அது சாட்டர்டே நடக்குது. செவ்வாய் ஞாயிறு தானே இது. இது செவ்வாய் ஓ ஞாயிறு. சரி சரி சரி. அதனாலதான் நாம அந்த சாட்டர்டே அதை வச்சது காரணமே ஓகே ஓகே. இந்த பயிற்சிகளை கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு நம்ம அப்படி வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணுங்க இமிடியேட். சரி சார் சரி சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார். நாளைக்கு போட்டு விட்றேன் சார். அமௌண்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா ஜாயின் பண்றேன் சார். வெல்கம் வெல்கம் சார். எனக்கு திருப்பி ப்ரோக்ராம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இதுவும் கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன். கண்டிப்பா இந்த இயர் கண்டிப்பா. போன வருஷமே நான் ஒரு 1.5 lakhல MDRT மிஸ் பண்ணிட்டேன் சார். இந்த டைம் கண்டிப்பா கண்டிப்பா சார். செப்டம்பருக்குள்ள முடிக்கணும்னு எய்ம் வச்சிருக்கேன் சார். நானு உங்களுடைய ஆதரவுனால கண்டிப்பா பண்ணிடலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். நீங்க தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணும் சொல்லக்கூடிய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க பண்ணலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வெல்கம். ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். பிளான் ரிலேட்டடா இல்ல கோர்ஸ் ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் தான் அந்த ஆஃபர். நீங்க இன்னைக்கே நீங்க பேமெண்ட் பண்றவங்க பண்ணலாம். ஏன்னா இமீடியட் ஆக்ஷன் டேக்கர்னு அதான். உடனே சரி நான் முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்க தான் ஜெயிக்கிறவங்க. ஏன்னா தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இதுதான் கோட்பாடு. தயக்கப்பட்டாலே என்ன ஆயிடும் தெரியுங்களா? செகண்ட் தாட் வந்துடும். கொஞ்சம் தயங்கினாவே மனசு வந்து செகண்ட் தாட் வந்தா என்ன ஆகும்னா, பண்ணுமா, 10,000 கட்டணுமா, அப்படியா, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது என்னன்னா நீங்களே என்ன செய்றீங்கன்னா உங்க மனசுக்கு ஒரு தடையை போட்டுறீங்க. இதுதான் நடக்குது நிறைய பேர் விஷயத்துல. நடக்கிற விஷயமே இதுதான். இன்ஸ்டன்டா முடிவெடுக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இன்ஸ்டன்டா முடிவெடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து தொழில் வளர்ச்சிக்கான விஷயம் தானே. நம்ம வேற ஏதாவது பெரிய ரிஸ்கான விஷயத்துக்கு நம்ம உடனே முடிவெடுக்க கூடாது. இது உங்க தொழில் வளர்ச்சிக்கான விஷயம். இன்ஸ்டன்டா முடிவெடுக்கணும்னு தவறே கிடையாது. வேற ஏதாவது விஷயம்னா நம்ம யோசிக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை. இது வந்து டோட்டலி வளர்ச்சி தான். வளர்ச்சிக்கு உண்டான விஷயம் மட்டும்தான் இங்க நடக்கும். வேற ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. கண்டிப்பா வருமானத்துல வளர்ச்சி, சாதனை, இலக்கு அடையலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? நண்பர்களே, எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைய இந்த சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகரமான ஆண்டாக, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. யார் ஹேண்ட் ரைஸ் யார் பண்ணியிருக்காங்க? ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார், இப்போ ஜீவன் உமன்ல வந்துட்டு 0 ஏஜுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு ரிட்டர்ன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? வந்துட்டு 18 30 வயசுல. இயரா இல்ல 15 இயர்ஸ்? 18 வயசுல. இல்ல சார், நம்ம அந்த 8% இது வருது இல்ல சார் நம்மளுக்கு, அந்த எவ்ரி இயர் வரும் இல்லைங்களா? இப்ப 0 ஏஜ் இல்ல. முன்னாடி நம்ம அதாவது 0 ஏஜுக்கு நம்ம பாலிசி கொடுக்குறோம் சைல்டுக்கு. 3 வயசு குழந்தையா இருந்தா 5 வருஷம் பிபிடி கொடுக்கலாம். இப்ப பழசெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசுல தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப புது பிளான்ல 18 வயசுல கிடைக்கும். 18ல இருந்து கிடைக்கும் இல்லைங்களா சார்? ஆமாங்க. அப்ப ஆனா நீங்க 0 ஏஜ்னா 15 கொடுக்க முடியாது, 20 கொடுக்கணும். 15 வயசு பிபிடி கொடுக்கறதா இருந்தா மினிமம் 3 வயசு ஆயிருக்கணும். ஓகே, 3 வயசா இருக்கணும். அப்ப உங்களுக்கு 18 இயர்ல இருந்து இது கிடைக்கும். ஆமா. இப்ப நீங்க 0 ஏஜ் கொடுக்கும்போது 20 இயர்ஸ் பிபிடி கொடுத்தா 20 வயசுல இருந்தே கிடைக்கும். பழைய திட்டத்தில் தான் உங்களுக்கு 945ல தான் 30 வயசானதான் சர்வேல் பெனிஃபிட்டுக்கு எலிஜிபிள். இப்போ அப்படி இல்லைங்க, 18 வயசானாலும் எலிஜிபிள் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் லாட் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நண்பர்களே, உங்களுடைய ஃபீட்பேக் இந்த செஷனில் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை போடலாம் நண்பர்களே. உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு வந்து நீங்கள் செஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது, எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கில் தாராளமாக போடலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.